என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீகிருஷ்ணா ப்ரொடக்ஷன் உசிரே படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் மௌலி சாருக்கும் டைரக்டர் நவீன் சாருக்கும் இபி வெங்கட் சார், பிஆர்ஓ சாவித்ரி மேம் எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். சாங் போகும்போது ரொம்ப ஜாலியாக இருந்தது, ஒரு லவ் சாங்காக இருந்தது. ஸோ லவ் சாங்காக இருக்குது, டீமுக்குள்ளே எப்படி இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். டீமும் நல்லா காலேஜ் டீம் மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்தது. தேங்க்யூ டிஓபி சார், மார்க். ஒவ்வொரு போர்ஷனும் அழகாக எங்களுக்கு ஃப்ரேம் நல்லா வச்சு காமிச்சாங்க. ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ். வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. அடுத்தபடியாக I'd like to request the art director of the film, சௌந்தர் நலசாமி அவர்கள். இங்கே வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவிச்சிருக்கேன். ஸ்ரீகிருஷ்ணா ப்ரொடக்ஷனில் எனக்கு ஆர்ட் டைரக்டராக பணியாற்றுறதுக்கு வாய்ப்பளித்த ப்ரொடியூசர் சார் மௌலி சார் அவர்களுக்கும், டைரக்டர் நவீன் சார் அவர்களுக்கும், இபி அண்ணா வெங்கடேஷ் சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து ப்ரொடியூசர் சைட்லேருந்து நமக்கு நிறைய சப்போர்ட் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஆர்ட் டைரக்ஷன் சைடில் வந்து புது இடம்ன்றதால வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குமே வந்து அவ்வளோ மெனக்கெட்டு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு. புது ப்ரொடக்ஷனாக இருந்தாலுமே வந்து ரொம்ப சினிமா தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு அவங்க ப்ரொடக்ஷன். ஸோ தேங்க்யூ ஆல். நன்றி, வணக்கம். Thank you. Also, I'd like to request Mr. Chandru from Heaven Pictures to join us onto the stage, and actor Rose also to join us. அடுத்தபடியாக பேச I'd like to request our very lovely தங்குதுரை அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்கள், ஊடக நண்பர்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. மேடையில் விட்டிருக்கும் உறவுகளின் பெருமையை சொன்ன இயக்குனர் ஆர் வி உதயகுமார் அவர்களுக்கும், ஊர்களின் பெருமையை சொன்ன இயக்குனர் அண்ணன் பேரரசு அவர்களுக்கும், இளைஞர்களினோட மனசை தொட்ட இயக்குனர் சுப்பிரமணியம் சிவா அவர்களுக்கும், இன்னும் மற்றும் நிறைய இயக்குநர்கள் வந்திருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ் வந்திருக்காங்க, தயாரிப்பாளர்கள் அனைவருக்குமே வந்து ஒரு நன்றியை வணக்கத்தை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சிக்கு நம்ம படத்தை பற்றி உசுரே, ஆனால் உண்மையிலேயே வந்து உசுரே வந்து உசுருக்கு உசுராக நேசித்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு நவீன் சார். ரொம்ப ஒரு புது இயக்குனர், ரொம்ப ஒரு அருமையான ஒரு படத்தை வந்து அழகாக இயக்கியிருக்காரு. ஒரு லவ் ஸ்டோரி, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி, கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த கதையை நம்பி படத்தை தயாரிச்சிருக்காரு மௌலி சார். ஒரு புது இயக்குனருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. இதே போல் இன்னும் நிறைய இயக்குனர்களை உருவாக்கணும் மௌலி சார். ரொம்ப ஒரு அருமையாக பார்த்துக்கிட்டாரு எங்களை. ஆக்சுவலி ஷூட்டிங்கே வந்து சித்தூரில் தான் நடந்தது, ஆந்திரா சைடு. ஃபஸ்ட்டு எனக்கு நவீன் சார் சொல்லும் போது, தங்கதுரை நீங்கள் வந்து படத்தில் தெலுங்கு பேசுகிறீங்கன்ட்டாரு. நான் தெலுங்கு பேசுகிறோன்னே ஓகே, எங்கலு எப்படிலு சாப்பிட்டியாலு வந்தியாலு லூ லூ போட்டு சமாளிச்சலாம் அப்படின்ட்டு போயிட்டேன் ஸ்பாட்டுக்கு. அங்கே போனால் ஏங்க அப்படிலாம் இல்லைங்க, தெலுங்கு பேசுங்க அப்படின்னாரு. ஓ அப்போ அப்படி இப்படி பேசலாமா, ஏமிரா கொஞ்சம் மூஞ்ச காமிரா அப்படி போகலாமான்னு கேட்டேன். ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, தெலுங்கையும் தமிழும் மிக்ஸ் பண்ணி பேசணும். ஒரு எப்படி சொல்கிறது, தெலுங்கு ஒரு ஆந்திரா ஏரியாவோட அந்த அவுட் ஆஃப் சிட்டி, தமிழ்நாட்டோட அவுட் ஆஃப் சிட்டி ஆந்திரா கிட்ட இருக்கிற லொக்கேஷன், அங்கே நடக்கிற மாதிரி கதை அப்படின்ட்டு சொன்னார். அப்புறமா அங்கே பேசி கொஞ்சம் தெலுங்குலாம் கற்றுக்கிட்டு, தெலுங்கு பேசணுமோ இல்லையா, அங்கே ஆந்திரா மீல்ஸ் நிறைய சாப்பிட்டோம். உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான டேஸ்டான ஃபுட்டு. நம்ம இங்கே ஆந்திரா மிஸ்ஸில் சாப்பிட்றது அங்கே ஸ்பாட்டில் சாப்பிட்டோம் சார். உண்மையிலே தான் சார். இந்த கோங்கரா சட்னி கொழுந்தியா பட்னின்னு வாங்கல, கோங்கரா சட்னி கொழுந்தியா பட்னின்னு வாங்க ஒரு பழமொழி. அந்த கோங்கரா சட்னி வேறு லெவலுங்க, அங்கே சூப்பரானது. படத்தை பற்றி பேசுகிறேன் சார். உண்மையிலேயே இதில் முக்கியமான விஷயம் வந்து நம்ம சிவா சார், மிர்ச்சி சிவா சார் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பறந்து படத்தோட வெற்றியை கொடுத்துட்டு நமக்காக இந்த டிராஃபிக்லேயே பறந்து வந்திருக்காரு. ரொம்ப நன்றி சார் சிவா சார். ஏன்னா எனக்கு உண்மையிலேயே பிடிச்ச ஹீரோ அவர். ரொம்ப ஒரு எப்பயுமே ஒரு எளிமையாக பேசுவார், ரொம்ப இயல்பாக இருப்பார். எப்பயுமே நம்ம ஒரு பெரிய ஹீரோ மாதிரியே பார்க்க முடியாது, ஒரு நண்பர்கள் மாதிரி தான் மீட் பண்ணுவார் எல்லாருக்கிட்டையும். பறந்து படம் பார்த்தேன் சார். உண்மையிலேயே ஆக்டிங் சூப்பர் சார். என்ன சொல்கிறேன், சிவா சார்னாலே ஒரு காமெடி தான் இருக்கும். அவரையே ஃபீல் கூட நடிக்க வச்சுட்டாங்க. ஃபீல் பண்ணுறீங்களா சார் அந்த குழந்தைக்காக? ஒரு சீன்லேயும் குழந்தை ஓடிடுது, போய் காப்பாற்றுறாரு. எனக்கு பயமாக இருக்குது அந்த பையன் காணாமல் போயிடுவானான்ட்டு.
அந்த மாதிரி பண்ணியிருந்தாரு சார். எங்கே சார் அதுக்கு தான் அந்த சைடு நான் ஆந்திரா பக்கம் போய் இந்த திருப்பி கூப்பிட்டு சித்தூர் வழியாக இங்கே கூப்பிட்டு வந்துட்டீங்க ரெடில்ஸுக்கு. இன்னும் நம்ம டிஜே அருணாச்சலம் வந்து ரொம்ப உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ. அவர் பார்த்தீங்கன்னா அசுரன் படத்துலேயே வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாரு. ரொம்ப ஒரு மெச்சூரான ஆக்டிங் வந்து அந்த படத்தில் கொடுத்துருப்பாரு. ஏன்னா வெற்றிமாறன் சார் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரு, ரொம்ப சூப்பராக வேறு லெவலில் பண்ணியிருந்தாரு. அதே போல் இந்த படத்துலேயும் வந்து நல்ல ஆக்டிங் பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நீங்கள் அவரான்னு கேட்பீங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி எது நீங்கள் சொல்லக்கூடாது சார், சொல்லலாமா சார்? கிளைமேக்ஸ் மட்டும் வேணாம்ல சார், அதோடு நிறுத்திக்கிறேன், இதே மாதிரி பேசிக்கிறேன் மேலோட்டமாக. ஸோ ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அவரோட ஃப்ரெண்டாக இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். ஒரு காமெடி என்னோட வந்து சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் நடிச்சிருக்காரு, அப்புறம் பாவல் அண்ணா நடிச்சிருக்காரு, நம்ம மெர்வின், யோகி, நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க படத்தில், நிறைய ஆர்டிஸ்ட்டு. அது இல்லாமல் முக்கியமாக நம்ம மந்த்ரா மேம் வந்து பார்த்தீங்கன்னா லவ் டுடே படத்தில் விஜய் சார் கூட நடிச்சிருப்பாங்க. ரொம்ப சூப்பரான ஆக்டிங் பண்ணியிருப்பாங்க. அஜித் சார் கூட நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு பெரிய ஆக்டர், அவங்கள பார்க்கணுன்ட்டு எப்போ வருவாங்க, கேரவன் வந்துட்டாங்களான்னு தேடிட்டு இருந்தோம். பார்த்தா என்னடா இது மந்த்ரா மேம் தங்கச்சி தான் வந்திருக்காங்க, மந்த்ரா மேம் எங்கேன்னு தேடிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு வயசை குறைச்சிருக்காங்க அவங்க. எப்படி மேடம் குறைச்சிங்க சொல்லக்கூடாதுல்ல, இதில் சொல்லுங்கள், ஏதாவது டிப்ஸ் சொல்லிட்டு போங்க. ஏன்னா அப்போ பாருங்கள் லவ் டுடே படத்தில் பார்த்து இன்னும் அப்படியே லவ் டுடே மாதிரியே இருக்கீங்களே. அந்தளவுக்கு உண்மையிலே அவங்க, நானே ஆச்சரியமாச்சு, இவங்களா மந்த்ரா மேம்? ஆமாம் அவங்க தாங்க அப்படின்னாங்க. அப்புறம் போயிட்டு சும்மா இல்லைங்க, அவங்க மேடம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் மீன் குழம்புலாம் செஞ்சு எல்லாருக்கும் மீனை வறுத்து கொடுத்துன்னா ஒர்க்கு பண்ணாங்கன்னு. அடடாடா, மீன் குழம்பு ஸ்பெஷலிஸ்ட்டுங்க அவங்க. மேடம் நீங்கள் அந்த குக்கு வித் கோமாளி ஷோவில் வந்து ஒரு நாள் கெஸ்ட்டாக வாங்க மேடம், மறக்காமல் வந்துருங்க மேடம். ஏன்னா உங்களோட மீன் குழம்பு வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா இங்கே அங்கே ஒருத்தங்க மீன் குழம்புக்கு ஃபேமஸாக சுந்தரி அம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்க. நீங்கள் வந்தீங்க வச்சிங்களேன், அவங்களுக்கு காம்படிஷன் ஆகிடும் மீன் குழம்புல. வேறு லெவலில் பண்ணுறீங்க. உண்மையிலே மேடம் கூட நடித்ததில் ஒரு சந்தோஷம், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நிறைய ஆக்டர்ஸு ரொம்ப ஒரு ஈகோவே இல்லாமல் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க, நடித்தாங்க. அப்புறம் நம்ம ஜனனி, பிக் பாஸ் ஜனனி, உண்மையிலே அவங்களும் வந்து ஒரு அழகாக ஒரு லவ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். லைவாக பாருங்கள், ஃபேன்ஸ் பார்த்தீங்களாங்க, உண்மையிலே நல்ல ஒரு லவ் பண்ணியிருக்காங்க சார். அப்புறம் மியூசிக் டைரக்டர் சார் மெர்வின், அப்புறம் நம்ம கிரண் சார் மியூசிக் டைரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. மியூசிக் நீங்களே பார்த்துருப்பீங்க, சாங்கு ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அப்புறம் சத்யா சார் வந்திருக்காங்க, எங்கேயுமே போதும் படத்தில் ரொம்ப அருமையான மியூசிக்கு சார். அந்த படத்தில் தான் சார் நான் ஃபஸ்ட்டு நடித்தேன். ஆமாம் சார், ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் எனக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு நவீன் சார், மௌலி சார். தொடர்ந்து நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும், இன்னும் புது புது இயக்குநர்களை உருவாக்கணும் சார். மௌலி சார் ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். நிறைய யோசிச்சு வந்தேன், மறந்துட்டேன், திரும்ப வந்து பேசுகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஆனால் உசிரே படத்தை பற்றி நிறைய பேசுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் நீங்கள் மீன் குழம்பு சட்னி எல்லாம் என்ஜாய் பண்ணீங்கன்னு கேட்க எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அடுத்ததாக ஐட் லைக் டு ரிக்வெஸ்ட் மிஸ்டர் சந்துரு ஃப்ரம் ஹெவன் பிக்சர்ஸ் டு சேவ் ஃபியூ வேர்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரொடியூசர் மௌலி சார் தான் அந்த படத்தை ஹெவன் பிக்சர்ஸ்க்கு ஓவர்சீஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காரு, அது ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்டு நவீன் சார் வந்து ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. கிரண் ஜோஸ் இந்த மியூசிக் எல்லாமே நான் கேட்டிருக்கேன் ஆல்ரெடி. ரொம்ப மண் சார்ந்த ஒரு மியூசிக்கை நமக்கு கொடுத்துருக்காரு. ரீசெண்ட் டைம்ஸில் வந்த ஒரு ஹெவி நாய்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா மியூசிக்குமே. ஆனால் இந்த பாட்டு எல்லாமே எல்லாருக்குமே பிடிக்கும். இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்லேருந்து நம்ம ஃபேமிலி ஆடியன்ஸ் வரைக்கும் பிடிக்கிற அளவுக்கு எல்லா டைப் ஆஃப் த பாட்டுஸும் இருக்குது, ஆடியோஸ் இருக்குது. அண்டு இதில் ஆக்ட் பண்ணியிருக்க டிஜே அண்டு ஜனனி அண்டு மந்த்ரா மேடம் எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். அண்டு தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்தபடியாக ஐட் லைக் டு ரிக்வெஸ்ட் மிஸ்டர் அழகாக ரோல் ஆகுது, பட் அடுத்தபடியாக ஐட் லைக் டு ரிக்வெஸ்ட் மிஸ்டர் மெல்வின், an actor from உசிரே, to say a few words. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இங்கே இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். அண்ட் என் பேர் மெல்வின். இந்த உசிரே படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த படத்தில் நடித்த டிஜே அண்ட் ஜனனி இஸ் லைக் ரொம்ப எப்படி சொல்கிறது, லைக் டிஜே இஸ் லைக் அ ஃப்ரெண்ட் மாதிரி. ஏன்னா அவர் இந்த இதில் தான் மீட் பண்ணேன். அண்ட் இஸ் லைக் வெரி ஜாலியாக அப்படி இருந்தார். அண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி சொல்கிறது, இஸ் லைக் நார்மலாக எங்கள் கூட பேசிகிட்டு இருப்பார். திடீர்னு அந்த கேரக்டருக்குள்ளே மாறினோடனே இல் பி அ டோட்டல் டிஃப்ரெண்ட் பர்சன். ஐ கேன் ஃபீல் த டிஃப்ரென்ஸ் இன் ஆன் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்.
அண்ட் இட் வாஸ் a லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப தங்கதுரையாக இருக்கட்டும், நடித்த மந்த்ரா மேம் அண்ட் பாவல் அண்ட் கதிர் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ரொம்ப நல்லா இருந்தோம். அண்ட் இந்த வாய்ப்பை கொடுத்த அண்ட் வெங்கட் சார் அண்ட் நவீன் ப்ரோ டு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தில் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இல் பி வெரி நைஸ். அண்ட் சாங்ஸ் ரியலி கிரண் ப்ரோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அண்ட் மூவி ஆன் தி ஓலா இஸ் லைக் வெரி ப்ளசன்ட் அண்ட் வெல் பேக்ட். அண்ட் ஐ ஹோப் த ஃபிலிம் இஸ் லைக் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அண்ட் August 1 ரிலீஸ் ஆகுது. ஸோ டூ சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்தபடியாக நீங்கள் வந்து பாட்டெலாம் கேட்கும்போது லிரிக்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே ஹிட் ஆகிருக்கும். அதுவும் லவ் பண்ணுற மூடில் இருந்தீங்கன்னா, லவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, அந்த லிரிக்ஸ்லாம் ரொம்பவே அழகாக வந்து எழுதியிருக்காரு. ஐ லைக் டு கால் அப்பான் மோகன்லால் அவர்கள் டு சே ஃபியூ வேர்ட்ஸ். ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். சீஃப் கெஸ்ட் எல்லாத்துக்கும் வணக்கம். மௌலி சார் தேங்க்யூ. நவீன் தேங்க்யூ ப்ரோ. டிஜே ப்ரோ, ஜனனி நல்லா பண்ணியிருக்கீங்க. நான் படம் பார்த்தேன். பேரரசு சார், உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சார். நீங்கள் வந்து லீட்ஸ்னு ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்சில் நீங்கள் கவிஞர் கண்ணதாசன் வந்து அந்தாதியை வச்சு ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. அது நான் தான் எழுதினேன். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு அது அந்தாதினே தெரியும் சார். ஆமாம் சார். ஏன்னா நான் லிரிசிஸ்ட் கிடையாது சார். நான் என் ஃப்ரெண்டு கிரண் ஜோஸு, அவர் வந்து ஆக்சிடென்டெல்லாம் என்னை லிரிசிஸ்ட் ஆக்கிட்டார். அவன் வந்து ஒரு லிரிசிஸ்ட் கேட்டான், எங்களுக்கு டைம் கிடைக்கல. நான் ஒரு டம்மி லிரிக்ஸ் எழுதி தரேன்டா, நீ வந்துட்டு போட்டு பாடுற அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அது ஒர்க் அவுட் ஆனதுக்கப்புறம் நீயே பாட்டு எழுதிரு அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா சார், அது எல்லா பாட்டுமே நீ எழுதிட்டான், காசு கொடுக்க மாட்டேறான் சார். அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து இது பண்ணிடுங்க சார். ஆனால் படத்துக்கு வந்து ப்ரொடியூசர் கொடுத்துட்டாரு சார். அது கிடையாது, அவனுக்கு ஒரு 50 பாட்டு எழுதிருக்கேன், எதுவுமே ரிலீஸ் ஆகல. எதுக்குமே காசு கொடுக்க மாட்டேறான், அதை மட்டும் பார்த்துங்க நீங்கள். ஓகே சார். சிவா சார், நாங்கள்லாம் திண்டுக்கல் ரூரல் நாங்கள்லாம். ஆனால் எங்களை வந்து சென்னை பாஷை பேச வச்சுரு நீங்கள் தான். சென்னை 28 படம் பார்த்துட்டு நாங்கள் எல்லோரும் சென்னை பாஷையில் பேசிட்டு சுற்றிட்டு இருப்போம். ரொம்ப மொக்கையாக இருக்கும். ஆனால் ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்த்ததுக்கு. படம் நல்லா வந்திருக்கு, பாட்டு நல்லா வந்திருக்கு. நீங்களாம் தான் வந்துட்டு சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். டீசரில் நீங்கள் பார்த்த அழகான விஷுவல்ஸ்க்கு த மேன் பிஹைண்ட் இட், த டிஓபி, ஐ லைக் டு இன்வைட் மார்க்கி சாய் அவர்கள் டு சே ஃபியூ வேர்ட்ஸ். வந்திருக்கிற அனைவர்களுக்கும் வணக்கம். I'm happy to be part of this project. What can I say about உசிரே? உசிரே ஆக்சுவலி எனக்கு ஷூட்டிங் போக 1 வீக்குக்கு முன்னாடி தான் இந்த மூவி பண்ணுறியாண்டு டிஜே கால் பண்ணி கேட்டார். ஆக்சுவலி நான் ஸ்டோரியை கேட்டோன்னே லைக் அருமையாக இருந்துச்சு. ஸோ நவீனோட ஆக்சுவலி நவீனுக்கும் எனக்கும் லைக் இந்த மூவிக்கு முன்னாடி எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது. வித்தின் 2 டேஸில் டிக்கெட்டை போட்டு இந்தியா வந்து இந்த மூவி பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் டே எனக்கும் நவீனுக்கும் இடையிலான அந்த ஒரு கம்ஃபர்ட் வந்து லைக் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அது வந்து மூவி ஏன் முடித்தோம்ன்ற அளவுக்கு லைக் அது ஒரு பர்ஃபெக்டாக அமைஞ்சிச்சு. ஆல்சோ இந்த மூவி வந்து நாம் வித்தின் 22 டேஸில் லைக் ஃபுல் மூவியை முடித்து ஒரு நல்ல ஒரு அவுட்புட்டாக வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த மூவி சான்ஸ் அந்த டிஜே அண்ட் நவீன் ப்ரோவுக்கு நன்றி. ஆல்சோ ப்ரொடியூசர் அண்ணா அண்ட் வெங்கட் அண்ணாவுக்கு நன்றி. இந்த மூவியில் என் கூட ஒர்க் பண்ணின அனைவருக்கும் நன்றி. பிகாஸ் இன் 22 டேஸ் வித்தவுட் மை டீம் இந்த மூவி ஒரு முடிக்கிறது இஸ் நோ ஈஸி ஃபார் தட். ஸோ ஆல்சோ இதுதான் என்னுடைய முதல் ஸ்டேஜ் அண்ட் ஆல்சோ இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஆஸ் வெல். ஸோ கொஞ்சம் தயக்கமாக இருக்குது இவ்வளோ பத்திரிகை நண்பர்களுக்கு முன்னாடி பேசும்போது. பட் இங்கே வந்த அனைவருக்கும் நன்றி. அண்ட் ஆல்சோ இந்த மூவியை கரெக்டான வேயில் கொண்டு ஆடியன்ஸுக்கு சேர்க்கணும் என்று வேண்டிக் கொள்கிறேன். தேங்க்யூ.
கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஆடியோ லான்ச்க்கு நிறையவே கெஸ்ட் வந்து அவுட் ஆஃப் லைக் லவ் ஃபார் த டீம் வந்திருக்காங்க. அண்ட் அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் லோகேஷ். ஹீ இஸ் த டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் 11. தமிழ் அண்ட் தெலுங்குல த ஃபிலிம் காட் லைக் ரியலி குட் ரெஸ்பான்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தட் சார். ப்ளீஸ் ஃபியூ வேர்ட்ஸ். குட் மார்னிங் டு ஆல். பிரசன்ட் மீடியாவுக்கு என்னோட வணக்கம். மற்றும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட வணக்கம். உதயகுமார் சார், பேரர் சார், சிவா சார், சுப்ரமணிய சிவா சார், சத்யா சார் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். ப்ளஸ் இந்த டீமுக்கும் என்னுடைய வணக்கம். சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு பேர் கிரண் ஜோஸ். சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது பிரதர். நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். டிஜே பிரதர், உங்களை அசுரனில் பார்த்தது இப்போ பார்க்குறோம். ஸோ ஒன் மோர் ஹீரோ ஃபார் தமிழ் சினிமா. ஸோ நீங்கள் மென்பல் நிறைய படங்கள் பண்ணி பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். ரூரல் லவ் ஸ்டோரி ஒரு எவர்கிரீன் ஜானர் அது. ஸோ அந்த ஜானரில் நிறைய படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ அதே வெற்றியை இந்த உசுரேவும் அடையணும்னு ஐ ப்ரே ஃபார் காட் அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் டு த என்டையர் டீம் அண்ட் எஸ்பெஷலி டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ஸ்பெஷல் விஷஸ். ஏன்னா இந்த டைம் வரைக்கும் நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருப்பீங்கன்னு ஓரளவுக்கு என்னால் தெரிஞ்சிக்க முடியுது. பிகாஸ் நீங்கள் 2 பேரும் தான் இந்த படம் முடிகிற வரைக்கும் எவ்வளோ எஃபர்ட் போடணுன்றது உங்களுக்கு 2 பேரும் தெரியும். ஸோ மை பெஸ்ட் விஷஸ். ஒரு படத்துக்கு டைரக்டர் எவ்வளோ முக்கியமோ ப்ரொடியூசரும் அவ்வளோ முக்கியம். ஸோ மௌலி எம் ராதாகிருஷ்ணா, ரைட்? சாரி சார், டக்குனு பேர் மறந்துடுச்சு. பெஸ்ட் விஷஸ் பிரதர். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி சார். அடுத்ததாக the person I'd like to invite, he's not just an amazing music composer, he has a very lovely voice as well. I'd like to invite Satya C. Avargal to say a few words. எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த டைட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உசுரேன்ற டைட்டிலே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அது எனக்கு உசுரேன்னு கேட்ட உடனே நம்ம இசைப்புகளோட குரல் தான் எனக்கு ஞாபகம் வருது. உசுரே நீதான்ற மாதிரி ஒரு வைப்பு. அந்த வைப் வந்து கண்டிப்பாக இந்த படத்துக்கு கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் இந்த டெக்னிக்கலாக பார்க்கும்போது மியூசிக் டைரக்டருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் மூவிலேயே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த ஹோல் மூவி எனக்கு பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சது வந்து அந்த கும்கி மாதிரி இந்த படம் பெரிய வெற்றி அடையணுன்றதான் என்னுடைய மனசார என்னுடைய வாழ்த்துக்களாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. டிஜே அண்ட் அந்த ஹீரோயின் 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. டெக்னிக்கலாக அண்ட் தென் கேமரா ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருக்குது. லிரிக்ஸ் வந்து ரொம்ப கேட்சியாக ரொம்ப நல்லா இருக்குது. நான் சொன்ன கடைசி எல்லா சாங்குமே நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக ஒரு சாங் வந்து உசுரேன்றது. ஸோ அது வந்து டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக கேட்சியாக இருக்குது. இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு இந்த ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நான் ப்ரொடியூசர்கிட்ட சஜஸ்ட் பண்ணேன், நீங்கள் நிறையா அந்த மியூசிக்கை கொஞ்சம் நிறையா மார்க்கெட்டிங் பண்ணி ப்ரொமோட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இது ஒரு பெரிய வெற்றி படமாக அமையறதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஸோ விழாநாயகன் கிரண் ஜோஸுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்டையர் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். Next up, Dream Warrior Pictures தான் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. and I'd like to request Mr. Gogan to say a few words. I'd also like to invite Mr. Wali onto the stage. பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உசிரே திரைப்படம் மௌலி ராதாகிருஷ்ணன் தயாரிப்பில் வெளிவந்திருக்கும் படம். வெளிவர இருக்கின்ற படம் August 1 தியேட்டரிக்கல் ரிலீஸ் இருக்குது. இந்த படத்தை வாழ்த்த வந்திருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆர்வி உதயகுமார் சார், பேரரசு சார், சுப்பிரமணியம் சிவா சார், மிர்ச்சி சிவா சார், சத்யா, இவங்க அனைவருக்கும் மற்றும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் என்னோடய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். உசுரே இந்த படத்தோட கனெக்ட் எங்களுக்கு எப்படின்னா த்ரூ டிஜே.
TJ is a very, very dear friend, very musically talented person, highly musically talented person. We know him for quite some time. மியூசிக்கில் நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்துருந்தது. அந்த டைமில் தான் உஸ்ரேன்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கதா சொன்னார். ஸோ அந்த படத்தோட ட்ராவல் இட்ஸ் ஸோ கோயின்சிடென்ட்லி ஹேப்பன் தட் வி ஆர் கோயிங் டு டூ த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் த ஃபிலிம். கூட ஜனனி நடிச்சிருக்காங்க. ஜனனி ஹஸ் டன் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ரோல். அப்பார்ட் ஃப்ரம் தட் அதர் டீம்ஸ் லைக் மெல்வின், தங்குதுரை அவர்கள் மற்றும் பலர், எல்லாத்துக்கும் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம். முக்கியமான வேடத்தில் மந்த்ரா மேம் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். உசிரே இந்த திரைப்படத்தில் நிறைய நியூ டீம்ஸ் வந்திருக்காங்க. பார்த்திங்கன்னா டைரக்டர் நவீன் வந்து இஸ் அ டெபியூ. நாங்கள் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நிறைய டெபியூ டைரக்டர்ஸும் நிறைய டெபியூ ப்ரொடியூசர்ஸையும் மீட் பண்ணுறோம். ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குது. அண்ட் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் நியூ டீமோட ப்ரோக்ரஸில் நாங்கள் இருக்கோங்கிறது ரொம்ப ரொம்ப நெகிழ்வாக இருக்குது. நவீன், ஐ திங்க் யூ ஹவ் கிவன் த சோல் டு த ஃபிலிம். ரொம்ப நேட்டிவிட்டியான ஒரு ஃபிலிமு. அதனோட உண்மைத்தன்மையை எந்தளவுக்கு ஹோல்டு பண்ணி சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு அவர் கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. வெல் சப்போர்ட்டட் பை மௌலி சார். ஒரு காம்பினேஷன் ஆஃப் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் இருந்தால் ஒரு படத்தோட அவுட்புட் எந்த மாதிரி வருங்கிறதுக்கு இந்த படம் தான் ஒரு கிளாசிக்கலான எக்ஸாம்பிள். இவங்களோட டீமில் அகெயின் இபி வெங்கடேஷாக இருக்கட்டும், இவங்களோட டீமே வந்து வெல் கோஆர்டினேட்டட் டீம். சின்ன டீம் தான், ரொம்ப சின்ன ஒரு 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 முக்கியமான ஒரு கதையை எடுத்துகிட்டு வர்றாங்க. அது ஒரு டீமாக கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஐ திங்க் அதனோட டெலிவரிபிள்ஸ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்த டீசராக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், அதனோட ஒர்க்கோட இது வந்து மிகப்பெரியது. ஐ திங்க் ஃபஸ்ட்டு டெபியூவில் இந்தளவுக்கு ஒரு அவுட்புட் கொண்டு வர முடிஞ்சதுன்னா I think fairly we are doing wonderful job for the Tamil cinema industry. Naveen, once again welcome. Mauli sir, உங்களுக்கும் welcome to the industry. On behalf of all distributors and theatre association சார்பில் அவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் வெல்கம் பண்ணணும்னு நினைக்கிறேன். Coming to TJ has played a role. இந்த படத்தோட கதைக்களமே வந்து சித்தூரில் நடக்கிற ஒரு கதைக்களம். அதில் TJ has done the lead role. TJவோட first hero film. We have seen him in Asuran. Once again, welcome TJ for the film fraternity. I'm sure this film will have a very, very strong impact and have a long journey. Similar with Janani, உங்களோட ரோல் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. I'm sure this film will have very, very good talking about both of your acting. Supported by மந்த்ரா மேமோட ஆக்டிங் இதில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விழாவின் நாயகன் கிரண் ஜோஷ், I know I'm coming to you. வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி ஜூப்ளியண்டான ஒரு மியூசிக் டைரக்டர். ஐம் ஷுர் த மியூசிக்ஸ் ஆர் வெரி ரெசனேட்டிங், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் சப்போர்ட்டட் பை லால் உங்களை நிறைய கிண்டல் பண்ணுறாரு. பட் ஸ்டில் தட்ஸ் ஃபைன். தட் ஷோஸ் தி டுகெதர்னஸ். ஐ திங்க் அது விஷுவலாகவும் தெரியுது, வேர்ட்ஸ்லேயும் தெரியுது, மியூசிக்கலாகவும் தெரியுது. Very happy. Kiran, it's all yours. I'm sure you've done your best. The best is yet to come. Have a wonderful journey ahead in Tamil cinema. It's very important. You're making a mark with a film of a love story. So great. உசிரே படத்தை பற்றின என்னென்னா, ஒரு நேட்டிவிட்டியில் நடக்கிற ஒரு ஸ்டோரி. நேட்டிவிட்டியில் அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒன்றா இருக்காங்க. அவங்களுக்குள்ள நீங்கள் டீசர்லேயே பார்த்துருப்பீங்க. டீசரில் இருக்கிறது மட்டும் தான் நான் பேச போகிறேன். So there is a wonderful love story is there in the film. And the love story, how far it leads and what happens அப்படிங்கிற ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் based on true events அந்த படம் கொண்டு வந்திருக்காங்க. We are very happy to present the film on all your behalf. PRO சாவித்ரி அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் டைமண்ட் நோபு சார், மிக்க நன்றி. தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். இன்றைக்கி வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் மூமெண்ட் இப்போ நடக்க போகுது. ஸோ இந்த படத்தோட பிஆர்ஓ சாவித்ரி அவர்களை வந்து பிஆர்ஓ அசோசியேஷன் சார்பாக ஆனர் பண்ண விரும்புகிறாங்க. we have Mr. டைமண்ட் பாபு அண்ட் சிங்காரவேல் along with all the PROs. இன்றைக்கி இங்கே வந்திருக்கிற PRs எல்லாருமே ஐ லைக் டு ரிக்வெஸ்ட் யூ டு ப்ளீஸ் ஜாயின் அஸ் மேடையில். சார், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த 684 ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. பட் சாவித்திரி அம்மா ட்ரெய்லரில் பேர் பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
எனக்கு இது வரைக்கும் ட்ரெய்லரில் பேர் போடல. விஷிங் சாவித்ரி மோர் சக்ஸஸ். போங்க, நீங்கள் போங்க. பேர் போடல. Thank you. So, அடுத்தபடியாக I'd like to invite Mr. Bali Mohandas. மட்ராஸ்காரன் ஒரு பியூட்டிஃபுல்லான மூவி வந்துச்சு and he is the director of this film. And அது மட்டும் இல்லாமல் TJயோட next director as well. So, we're very excited for this combination. So, ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் வந்தது. அண்ட் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவரோட ஒரு படம் பண்ணி முடிச்சிட்டேன். ஐ திங்க் செப்டம்பர் டு அக்டோபர் ரிலீஸ் இருக்குது. எனக்கு இந்த டைட்டில் ரொம்ப பிடிச்சிருந்தது, உசுரே. அவர் ஸ்டார்டிங்கில் என்கிட்ட சொன்னார், உசுரேன்னு ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னோடனே அதோட ஃபர்ஸ்ட் லுக் பார்க்குறப்போ ரொம்ப அழகாக ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருந்தது. அதை தாண்டி தேங்க்ஸ் டு த மியூசிக் டைரக்டர். முதல்ல அவருக்கு ஃப்ரெண்டோட படம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் அந்த ஸ்டேஜோட ஹீரோ. அண்ட் வெயிட்டிங் ஃபார் த ஃபிலிம். சீக்கிரம் தேட்டரில் பார்க்குறோம். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் அந்த படம் பிடிக்கும்னு நம்புகிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இங்கே வந்திருக்க சீஃப் கெஸ்ட் சார் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக another special guest இன்னைக்கு நம்மளோட வந்திருக்காங்க. a wonderful actor and director சுப்ரமணிய சிவா அவர்களை பேச அழைக்கிறேன். அன்பாலான அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபோன் வந்த பிறகும், இஎம்ஐ பிரச்சனை வந்த பிறகும் எல்லாருக்கும் காதலே இல்லாமல் போச்சோ அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. விஜயும் அஜித்தும் வந்து இளைஞர்களாக இருக்கிற வரைக்கும் அவ்வளோ காதல் படம் வந்துக்கிட்டே இருக்கும். சலிக்க காதலை பார்த்த இந்த தமிழ் சினிமா சமீபத்தில் காதலே இல்லாத தமிழ் சினிமாவும் ஆயிடுச்சு. அதனுடைய தூக்கமாக இந்த உசிரே படம் வந்து ஆரம்பித்து வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பொருளாதார விஷயம் மட்டுமே இந்த உலகத்தை வந்து எப்படி வந்து ஒரு உற்சாகமாக வச்சுக்கும் அப்படின்றது ஒரு பெரிய போரான வேலை அது. ஏன்னா இப்போ நல்லா பார்த்துக்கிட்ட பைக்கில் போயிட்டே இருக்கான். அவங்க ஃபாஸ்ட்டு எங்கே தான் போகிறாங்கன்னு தெரியல. நானும் 30 வருஷமாக ஏழையாகவே இருக்கான். ஆனால் வேகமாகவே போயிட்டுருக்காங்க, வேகமாகவே வந்துக்கிட்டு இருக்காங்க. எவன் மனசுலையுமே காதல் இருந்தாங்க அவன் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, ரொம்ப அழகாகிடுவான். அது இல்லாமல் போச்சோ இந்த தமிழ் சினிமாவில்னு நம்ம இருந்துகிட்டு இருக்கும்போது இந்த இளைஞர்கள் வந்து கிரணும் லாலும் வந்து மிகச்சிறந்த ஒரு இசையை, உற்சாகமான இசையை கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை பற்றி பேசணுன்னா உதயகுமார் அண்ணனும் அண்ணன் பேரரசும் தான் பேசணும். ஏன்னா அவங்க 2 பேரும் சிறந்த பாடலாசிரியர்கள், மிகச்சிறந்த பாடலெல்லாம் கொடுத்தவங்க. அதனால் இப்போ நீங்கள் வந்து கிரணும் லாலும் வந்து இளையராஜா ஐயாவும் உதயகுமார் அண்ணன் மாதிரி நீங்கள் சேர்ந்து மிகச்சிறந்த பாடல்களை கொடுக்கணும். மிகச்சிறந்த பாட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்க. இங்கே நான் என்னவென்று சொல்வது அம்மான்னு ஒரு ஆஃபேல ஒரு பாட்டு ஆரம்பிப்பாருங்க அவர். நான் அப்படி ஒரு பல்லவி நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் ஆஃபேல ஆரம்பிக்க என்னவென்று சொல்வது அம்மான்னு ஒரு சாங்கு முத்துமணிமா அந்த மாதிரி மிகச்சிறந்த நீங்கள் லிரிக்ஸ்ட்டு இல்லைன்னு நீங்கள் மிகச்சிறந்த நீங்கள் பாடலாசிரியர் தான் தவிர. இப்போ அண்ணன் வந்து மிகச்சிறந்த டைரக்டரு, ஆனால் மிகச்சிறந்த பாடலாசிரியாகவும் இருந்தாங்களே. அண்ணன் பேரரசெல்லாம் துவைச்ச துணியை துவைப்போமெல்லாம் எழுந்தார். ஆனால் நம்ம ரசித்தோம். ஆமாங்க, அப்படி ஒரு லிரிக்கை எழுத முடியுமாங்க? துவைச்ச துணியை துவைப்போமா? பாருங்களேன் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு நம்மளுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, ஒரு காசியமான விஷயங்கள்லாம் கொடுத்தவங்க. அவங்க 2 பேரும் நிறையா அவங்கள பற்றி பேசுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டிஜே வந்து நான் அசுரனில்
அதாவது ஒரு மௌன ராகத்தில் வந்து ஒரு கார்த்திகை வருவாங்க, அப்படி ஒரு தீ மாதிரி வந்ததாக தான் நான் இருந்தேன். ஆனால் டிஜே என்னன்னு கேட்டால், அவர் லண்டனில் கொஞ்சம் நாள் இருக்கிறோம் பாரு, அப்புறம் சிங்கப்பூர்னுவார், மலேசியா, கனடா, இப்படியே. ஏன்னா அவர் அவ்வளோ வேலை வச்சுக்கிட்டு இருக்கார். ஆனால் இந்த படம் மூலமாக அந்த வேலையெல்லாம் எனக்கு கட்டாயிடும்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாவுடைய முக்கியமான இடத்துல டிஜே வருவார். இன்னொன்று, டிஜே பற்றி நம்ம குறிப்பிட்டோம். டிஜேவே ஒரு மியூசிக் டைரக்டர், கம்போசர், நல்லா. ஆனால் அவர் ஒரு ஹீரோவை பண்ணுற படத்தில் இன்னொரு மியூசிக் டைரக்டரையும் இன்னொரு பாடலாசிரியரையும் கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப அருமையான விஷயம். அது வந்து டிஜேயினுடைய மிகப்பெரிய ஒரு பெருந்தன்மையாக நான் நினைக்கிறேன். இப்படி தான் இருக்கணும். ஏன்னா எனக்கு எல்லா வேலையும் தெரியுன்றதால நம்மளே செஞ்சிட்டோம்னா நிறைய பேரை நம்ம ஒன்று சேர்க்க முடியாது. அது இந்த படத்தினுடைய மிகச்சிறந்த விஷயமா இருக்குது. அடுத்து இந்த ப்ரொடியூசர் தம்பி திடீர்னு வந்தவுடனே மௌலி ராதேஷ் பார்த்தோன்னே நான் தம்பி ரோபோ சங்கர் என்ன சின்ன வயசில் வந்துட்டானா அப்படின்ற மாதிரியே இருந்தது எனக்கு. அவரை இது ரோபோ சங்கர் அப்படின்னு பார்த்தா இல்லைங்க, ஒரு ப்ரொடியூசர் நிறைய எனக்கு டக்குன்னு பார்த்தோன்னே ரோபோ ஞாபகம் தான் வந்தது. உங்களுடைய முதல் படம் மிகப்பெரிய வெற்றி அடையட்டும். நிறையா படங்கள் நீங்கள் பண்ணுங்கள். அடுத்து இந்த படத்தினுடைய நம்ம தங்கதுரை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பாக இருந்தது. தங்கதுரை எப்போ பார்த்தாலும் எனக்கு சிரிப்பு வந்துடும். இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புலன்னு நினைக்கிறேன். இதில் நடித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஜனனி பாப்பாவுக்கு நான் ஏதோ ஒரு படத்தில் அப்பாவை நடிக்கிறேன்ல, உங்களுக்கு நினைக்கிறேன். உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் மற்ற அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் சந்திப்போம். நன்றி. Thank you, sir. I'd also like to request Star Musicல இருந்து முருகன் to please join us onto the stage. ஓகே, அடுத்தபடியாக தி பர்சன் ஐம் கோனா கால். அவங்க வந்து ஒரு மாதிரி எல்லார் ஹார்ட்லேயும் ஒரு அழகான இடத்த பிடிச்சிருக்காங்க. அண்ட் ஷீஸ் டன் மோர் தென் 120 ஃபில்ம்ஸ். தமிழில் ஷீஸ் கிவன் அஸ் லவ்லி ஃபில்ம்ஸ், தெலுங்குல ஷீஸ் கிவன் அஸ் லவ்லி ஃபில்ம்ஸ். இன்ஃபேக்ட் ஆல்வேஸ் எவர் கார்ஜியஸ் மந்த்ரா அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அவங்களை எல்லாரையும் பார்க்குறேன். ஐம் ஸோ ஹாப்பி. அண்ட் உதயகுமார் சார், அவர் மூலயமா தான் நான் ஆக்சுவலாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் ஆக வேண்டியது அன்ஃபார்ச்சுனேட்லி முடியலை. அண்ட் இங்கே மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே என்னோட வணக்கம். அண்ட் த ஹோல் டீம் ஆஃப் உஸ்ரே எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் த பெஸ்ட் இன்க்ளூடிங் மீ. பிகாஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நடுவில் சில படங்கள் பண்ணினேன், பட் எனக்கு பாப்பா அதுக்கப்புறமா கொஞ்சம் கேப் நிறைய இருந்துச்சு. ஐ ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் அ நைஸ் கேரக்டர் டு ரீஎன்ட்ரின்னு சொல்ல முடியாது, பட் மறுபடியும் வரணும்னா ஒரு நல்ல கேரக்டர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் வெயிட்டிங். ஸோ ஐ காட் அ கால் ஃப்ரம் டைரக்டர் கார் அண்ட் ப்ரொடியூசர் சார். தி கேம் டு மீ. அவங்க வந்து படம் அந்த கேரக்டர் சொன்ன உடனே ஃபஸ்ட்டு சிட்டிங்கில் ஐ சைட் ஓகே, கன்ஃபார்மாக நான் பண்ணுறேன் அப்படின்னு நான் வாக்கு கொடுத்தேன். பிகாஸ் ஏன்னா அந்த கேரக்டர் வந்து இட்ஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட். ஒரு இண்டிபெண்ட் உமனாக பொண்ணு தான் உயிர் எனக்கு அப்படின்னு இருக்கிற ஒரு கேரக்டர். பட் அவங்களுக்குலே நிறைய ஷேட்ஸ் இருக்கும். ஏன்னா மதர் கேரக்டர்ஸ் இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் எனக்கு வந்து ஒரு நாள் ஷூட் இருந்தால் கூட எனக்கு இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஆனால் அது வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். ஏதோ வந்தோம் பண்ணோம் மதராக இருக்கோம் பின்னாடி நின்னோம் போனோம் அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணினேன். பட் ஃபைனலி ஐ காட் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ எம் ஸோ ப்ரவுட் டு பி ஹியர் டுடே. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இங்கே நான் இருக்கிறேன் இப்போது. அண்ட் எல்லாருக்குமே தெரியும், இப்போ உதயகுமார் சார் வச்சுட்டு நான் இதெல்லாம் பேச வேண்டாம். பிகாஸ் மூவிக்கு 4 pillars இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், கேமராமேன் அண்ட் மியூசிக். இது வந்து அமைகிறது வந்து ரொம்ப ரேர் இன்னைக்கு நாளைக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி பை லக்கி, நீங்கள் எல்லாரும் ரொம்ப லக்கி. ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு ஒரு டீம். அண்ட் ஆல்சோ ஹீரோ, அவங்க வந்து ஹீரோ மாதிரி இல்லாமல் ஹீ இன்வால்வ்ட் இன் டு த கேரக்டர். அவங்க சொன்ன மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கேரக்டர் வரும்போது அந்த ஃபேஸ் எல்லாம் மாறிடும் ஆன் செட். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ரொம்ப நல்ல ஒரு நேச்சர் அது. இட்ஸ் வெரி நைஸ். ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ. அண்ட் ஜனனி என்னோட அவள் அப்படி கூப்பிட்டு எனக்கு பழகிருச்சு என் பொண்ணு. ஸோ அவங்க ஷீ இஸ் வெரி க்யூட்டஸ்ட் கேர்ள் ஐவ் எவர் சீன். ரொம்ப கம்மியாக பேசுவாங்க. எனக்கு என்னன்னு தெரியல, அந்த கேரக்டர் கூட ரொம்ப கம்மியாக தான் பேசும் நான் இருக்கும்போது. ஸோ நான் நினச்சேன் அதுலேயே இன்வால்வ் ஆகி அப்படியே அவங்க வந்து அது செட்டில் ஜாஸ்தி பேசாமல் அப்படியே இருந்துட்டாங்களோ அப்படின்னு தோணுது. பட் ஐ வுட் லைக் டு ஹியர் ஹர் வாய்ஸ் டுடே. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி டுடே. நீங்கள் எல்லோரும் விஷ் பண்ணணும், உங்கள் சப்போர்ட் எல்லாமே இருக்கணும் உசிரே படத்துக்கு அப்படிங்கிறது என்னோட என்ன சொல்லுவாங்க, ஐ விஷ் தட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.
தேங்க்யூ. அண்ட் அடுத்தபடியாக த பர்சன் ஐம் கோயிங் டு இன்வைட், இவர் வந்து ஒரு வண்டர்ஃபுல் டைரக்டர், லிரிசிஸ்ட் அண்ட் ஆக்டர் as well. He's given us such amazing work. உதயகுமார் சார் சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். 10ஓட 11 நினச்சிட்டு தான் வந்தேன், ஆனால் இது நம்பர் 1 இருக்குது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு 10 ஆடியோ ரிலீஸு, ஒரு 30 மணி நேரம் நாங்கள் இந்த மேடையிலேயே ஸ்பெண்ட் பண்ணுறோம் உங்களோட சேர்ந்து. ஆனால் இன்றைக்கி உருப்படியாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோன்ற ஒரு ஃபீலிங் வந்தது. I wish the entire team all the very best. டைரக்டர் யார் கரெக்டாக? நீ தானே? கொஞ்சம் வாப்பா, ஒன்றும் பார்க்கவே இல்லை. நல்லா பண்ணியிருக்கீங்க. அதாவது யாருக்கிட்ட ஒர்க் பண்ணீங்க? சிம்புதேவன். ஓகே, சிம்புதேவன் சிறப்பான இயக்குனர் தான். ஓகே, ஒரு மிகச்சிறப்பான இயக்குனர் வந்து கிடைச்சிருக்காரு. நீங்கள் இந்த படத்தின் வெற்றியை வச்சு நான் சொல்லலை, எடுத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை எவ்வளோ அழகாக நேர்த்தியாக சொல்லணுமோ அந்த மேக்கிங் ஸ்டைல், அதை பார்த்தா ஒரு 4 ஷாட்டு பார்த்தாவே இந்த டைரக்டராக தேறிடுவான், இல்லைன்னா தேர மாட்டான்னு நான் சொல்லிவிடுவேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் வாங்க, வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர், யூ ஹவ் டன் அ ஒண்டர்ஃபுல் ஜாப். உண்மையிலுமே ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி கேட்குற ஒரு அந்த மியூசிக்கோட இன்வால்வ்மெண்ட் அந்த டியூன்ஸில் இருந்தது. அது நல்ல இயற்கையாகவே அந்த லிரிக்ஸ் நல்ல, தம்பி நீ லிரிக் ரைட்டராகவே இருக்க வேண்டாம், பாடலாசிரியர்னு சொல்கிறவெல்லாம் பாட்டு எழுத முடியாது. எமோஷனை ஃபீல் பண்ணுறவன் கொடுக்குற வார்த்தைகள் தான் பாட்டாகணும். நான் அப்படி தான், கண்ணு வலது கண்ணு தானாக துடிச்சதுன்னா ஏதோ நடக்கும்னு பேச்சுன்னு எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க. டேய் வலது கண்ணு துடிக்குதுரா, நீ கொஞ்சம் இன்றைக்கி விளையாட போகாதேன்னு போவேன். எங்கேயாச்சும் முட்டியில் அடி வாங்கிட்டு வருவேன். இதெல்லாம் வந்து உண்மையாக பொய்யா அதெல்லாம் கிடையாது, பட் அது நடக்கும் பாருங்களேன். ஸோ நம்ம எமோஷ்னலாக நம்ம வாழ்வியலில் நம்ம நடக்கிற விஷயங்களை உணர்ந்து அதை வெளிப்படுத்துகிற விதம் இருக்கு பாருங்கள், அதுக்கு சரிசமமாக ஒரு டியூன் கிடச்சிருக்கு. அந்த டியூனில் அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்த முடியுது, உணர்வுகளை வெளிப்படுத்த முடியுதுன்றது தான் இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் லிரிக் ரைட்டர் அண்டு மியூசிக் டைரக்டர். ஸோ முதல்ல சொல்லுவாங்க, நிறைய இளையராஜா சார் கூட நமக்கு நிறைய சிங்கில், இளையராஜா கூட எல்லாருமே சிங்க் பண்ணிக்கலாம், பட் உணர்வு பூர்வமான விஷயங்களை சொல்லக்கூடியவங்க சீக்கிரம் சிங்க் ஆயிடுவாங்க. எழுத்து கூட்டி எழுதுறவனும் கவிதை எழுதிடலாம், கவிதைக்காக பாட்டு எழுதுறவனுங்களும் உண்டு, கதைக்காகவும் அந்த எமோஷனுக்காகவும் என்றைக்குமே நிரந்தரமாக இருக்கணுன்றதுக்காகவும் எழுதின கண்ணதாசன் மாதிரி பாட்டு எழுதுறவங்களும் உண்டு. ஸோ இது பாட்டு எழுதுறதுன்ற ஒரு பெரிய பிரம்ம பிரயத்தனம் கிடையாது. நான் கவிஞன், நான் அப்பேற்பட்ட கவிஞன், இந்த மாதிரி லொல்லு பண்ணுறவங்களெல்லாம் ஏற்றுக்கவே வேண்டாம். நான் அதுக்காக தான் இந்த கவிஞர்கள் பின்னாடியே போகலை, நானே பாட்டு எழுத ஆரம்பித்தேன். ஏன்னா நம்ம உணர்வுகளை நம்மளை விட எவனும் நல்லா சொல்ல முடியாது. ஒரு டைரக்டரை விட ஒரு கவிஞன் பெரிய ஆளே கிடையாது, எப்பேற்பட்ட கவிஞனாக இருக்கட்டும். நான் சொல்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு நான் வேகமாக எழுதுகிற அளவுக்கு, நான் ஆழமாக எழுதுகிற அளவுக்கு அந்த கவிஞனால் எழுத முடியாதுன்றதை இன்றைக்கி வரையில் என்னுடைய படத்தின் பாடல்களின் வெற்றிக்கார். அது வந்து ஏன் இப்போ சொல்கிறேன்னா, என் தம்பி உசுப்பேத்தி விட்டான். நான் கவிஞன் என்று சொல்வதை விட யதார்த்தமான வாழ்விலேயே சொல்லக்கூடிய ஒரு சாதாரண வார்த்தையாளன், அவ்வளோ வேணால் சொல்லிக்கலாம். அந்த வார்த்தைகளுக்கு மெட்டு போட்ட பாட்டு. அதாவது என்னுடைய தம்பி சுப்பிரமணிய சிவா சொன்னார், கொஞ்ச நாளாகவே காதல் படங்கள் வர்றதில்லைன்னு. ஒரு 4-5 பேர் வந்தானுங்க, வேறு வேறு விஷயத்தை கையில் எடுத்துகிட்டு
வெட்டு குத்து ரத்தம்னு சொல்லி ரத்த கிளறி ஆகிட்டு இன்றைக்கி ஒரு 4-5 தம்பிங்க வந்திருக்கானுங்க. நான் தான் சொன்னேனே, அது என்னது, ராக்கெட் லான்ச்சர்களை கையில் எடுத்துட்டானுங்க. இன்னும் சில பேர் கஞ்சா பொட்டலத்தோடு வந்தானுங்க. அதை வச்சு படம் எடுக்காங்க. எங்கே போய் வாழ்வியலை சொல்கிறதுக்கு படம்? ஒன்றா மனதை மயக்கக்கூடிய படங்கள் இருக்கணும், உறவை வளர்க்கக்கூடிய படங்கள் இருக்கணும், காதலை புன்முறுவலோடு ரசிக்கக்கூடிய படங்கள் இருக்கணும். இல்லைன்னா மனசை விட்டு நம்ம மிர்ச்சி சிவா அவன் வந்தாலே சிரிப்பு தான். மனிதர்களை வளப்படுத்துவது நலப்படுத்துவது, இவர் நலப்படுத்துகிற விஷயத்தை செஞ்சிட்ருக்காரு. இவன் படம் 4 படம் பார்த்தா மருந்தெல்லாம் சாப்பிட வேண்டியதில்லை, பிபி இறங்கிடும், சுகர் லெவல் கரெக்ட் ஆகிடும். அதுதான் மிர்ச்சி சிவா. ஆனானப்பட்ட சீரியஸ் ஃபில்ம் மேக்கரையே காமெடி ஃபில்ம் மேக்கர் ஆக்கணும் ஒரே பெருமைக்குரிய நடிகன் நம்ம தம்பி ராம. ஒரு படம் எடுக்க ரொம்ப போராடி படம் எடுப்பார் ராம. அங்கங்கெல்லாம் போய் விருது வாங்கிட்டு வந்துடுவான். ஆனால் எங்கே ஓடுதுன்னு கேட்குன்னு, சார் அங்கே ஏதோ ஒரு தேட்டரில் ஓடுதுன்னு சொன்னாங்கன்னு அவரே சொல்லுவார். ஆக பெயர் எடுக்கும் இயக்குநர்கள் எல்லாம் வெற்றியாளர்கள் ஆகிவிடுவதில்லை. அதாவது பணத்தளவுக்கு வருமானம் ஈட்டும் படங்கள் எடுக்கும்போது நான் தப்பே சொல்லலை. நீங்கள் இந்த படத்தை நம்ம தயாரிப்பாளர் சார் எங்கே அவர் பார்க்கும்போது சும்மா சாதாரணமாக நினச்சேன். ஆனால் இந்த படத்தில் இந்த டெக்னீஷியன்ஸ் இத்தனை பேரும் ஆல்மோஸ்ட் எல்லாமே நியூ டெக்னீஷியன்ஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு படத்தை எடுத்துருக்குன்னா இந்த படம் இவ்வளவு நேர்த்தியாக வந்திருக்கிறது என்றால் இந்த தயாரிப்பாளர் கிட்டத்தட்ட இந்த புது படம் 1 கோடி பட்ஜெட் 1.5 கோடி பட்ஜெட்டெல்லாம் ஆயிருக்காது. டெஃபினட்டாக 3-4 கோடிக்கு மேலே தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்து ஒரு டெக்னீஷியன் குழுவை நம்பி ஒரு படம் எடுத்திருக்காருன்னா ஃபஸ்ட்டு முதல் பாராட்டு அவருக்கு தான். அதை காப்பாற்றிக்கணும். வாழ்நாளில் கடைசி மூச்சு இருக்கிறவர்கள் அவரை நீ மறக்கக்கூடாது. அதுதான் நன்றிங்கிறது. ஏன்னா சினிமாவில் நன்றிங்கிறதே செத்து போயிட்டே இருக்குது, ரொம்ப கோமா ஸ்டேஜில் இருக்குது நன்றிங்கிறது. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிவா சொன்ன மாதிரி, அந்த சிவா சுப்பிரமணியம் சிவா சொன்ன மாதிரி, டைரக்டர் சிவா நடிகர் சிவா 2 பேருமே கலக்கிறாங்க இன்றைக்கி. காதல் படங்கள், அந்த மாதிரியான காதல் படங்கள் எல்லாம் இனி எடுத்தால் ஓடாத, ஒரு வாழ்வியல் படங்கள் எடுத்தால் ஓடாதான்ற பயத்திலேயே நம்மெல்லாம் வெளியே போய் வாய்ப்பே கேட்கறதில்ல. ஏன்னா நம்மளுக்கு அதை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது. நான் காலேஜில் படிக்கும்போதே காதல் பண்ண வந்தேன். அதாவது 5வது காதல், 4 காதல் தோல்வி பள்ளிக்கூடத்துலேயே. 5வது காதல் கல்லூரியில் கோயம்புத்தூர்லேருந்து அங்கே தான் நாங்கள் சிறுவாணி பக்கம் போயிடுவோம் சாட்டர்டே சண்டேனா. அங்கே பார்த்து பாட்டு போடுவேன், அங்கேயும் கவிதை எழுதுவேன். சிறுவாணி கரையோரம் வருவாளா மாமம் பொண்ணு. நல்லா இருக்க? மருதாணி விரலாலே தொடுவாளா ஓரம் நின்று. தொட்டாளா? ஸோ இந்த மாதிரி நம்ம போகிற இடத்துல அந்த கவிதை இதில் இது வாழ்வியல் தான். மருதாணியும் சிறுவாணியும் இல்லாத அந்த வாழ்வியல் அங்கே கோவை மாவட்டத்தில் கிடையாது. கண்ணால கடிவாளம் போட்டாலே கண்ணழகி கண்ணழகி கண்ட மீன் கண்ணழகி, சொல்லாத ஒரு வார்த்தை சொன்னாலே சொல்லழகி சொல்லழகி வண்ணத்தமிழ் சொல்லழகி. இப்படியெல்லாம் நான் அந்த காலத்திலே எழுதினேன். எப்போ? 1976. இது எங்கள் கல்லூரி நாட்களில் நானே டியூனு போட்டு நானே பாட்டு எழுதுவேன். இது இசையும் கவிதையும் கற்று வருவதல்ல, அது வரும், தானாக வரும். கோயிலில் எங்கள் ஃபாதர் பஜன்ஸ் பாடுவார். அந்த சுண்டல் கொடுப்பாங்க பஜன்ஸ் முடிஞ்ச உடனே. அந்த சுண்டலை வாங்கி சாப்பிட்றதுக்காக மட்டுமே பஜன்ஸ் போவேன் நான். பார்த்தா எங்கள் ஃபாதர் உச்ச ஸ்தாயில் பாடுவார், பெருமாளை பற்றி பாடுவார் சனிக்கிழமை.
ஜெய ஜெய விட்டலா பாண்டுரங்க விட்டலா அந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடும்போது உணர்ச்சி பிரவாகத்தில் எல்லாரும் அந்த தாளம் தட்டிட்டு அதை பார்க்கும்போது இப்போ இவ்வளவு ரசிகர்களாக எங்கள் அப்பாவுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஆளாகணும் அப்படி ஒரு ஆசை வந்தது தான் எனக்கு. எங்கள் அப்பந்தான் குரு. இன்றைக்கி நான் ஜெயிச்சுங்க நிற்கிறேன்னா இத்தனை பேர்த்துக்கு முன்னாடி ஒரு இடம் நீங்கள் கொடுத்து நான் உங்கள் கூட பேசுகிறேன்னு அதுக்கு காரணம் என் தந்தை தான். ஆக எங்கே வாழ்வியல் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. இது கன்னுலேயோ கஞ்சாவிலேயோ அபின்லேயோ இதுலேயோ கிடையாது. இன்றைக்கி வரக்கூடிய படங்கள் இது எல்லாம் சார்ந்து இருக்காமல் சுப்பிரமணியம் சிவா சொன்னது போல் காதல் வாழ்வியலை எடுங்க. இந்த காதல் படம் ஒரு பாரதி ராஜாவோட மண்வாசனை மாதிரி, ஒரு கிழக்கு வாசல் மாதிரி என்னையும் சொல்லிக்கிறேன், மிகப்பெரிய வெற்றி படமாக மாற வாய்ப்பு இருக்கிறது. நம்ம பக்கத்தில் மந்த்ரா வந்து மிக அழகான பொண்ணு. நானும் ஜெயராமும் ஹீரோ, டபுள் ஹீரோ, அண்ணனும் தம்பியாக நடித்த படம் தான் சின்ன ராமசாமி பெரிய ராமசாமின்னு. அந்த படத்தில் எனக்கு ஹீரோயினாக நான் இவங்களை செலக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் அவங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன், சார் இன்னொரு படம் வேறு வருது சார் அப்படின்னு. வருதாம்மா, சொல்லுமா, பரவாயில்ல, இதை முடிச்சுட்டு அதை பண்ணுவோம், இதை சைமல்டேனியஸாக பண்ணுமா அப்படின்னேன். இல்லை சார், இந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் சார், எது என் மகளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி உண்மையிலுமே கேட்டாங்க. அப்போ அந்த அருண் விஜய் முதல் படம் அறிமுகமாகிறார், விஜயகுமார் சாரோட சன்னு. நான் நினச்சேன் அது தனியாக ஒரு ஹீரோ, மெயின் ஹீரோ, ஒரே ஹீரோ, அதில் நடிக்கட்டுமா, பரவாயில்ல, மந்த்ராவை வாய்ப்பு கிடைத்தால் பிற்காலத்தில் நான் பயன்படுத்தி கொள்கிறேன். அந்த வாய்ப்பு இன்னும் கிடைக்கல. என் அருமை சகோதரி மந்த்ரா அவர்கள் ஒரு பெரிய ரவுண்டு வந்துட்டாங்க. அவங்க இப்போவும் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, நான் இனிமேல் தமிழ் இண்டஸ்ட்ரியில் பெரிய லெவலில் நான் எல்லா படத்துலையும் நடிக்க போகிறேன் சார். நான் சொல்லிடுமா ப்ரெஸ்ஸுக்கிட்டேன்னு சொன்னேன், மறந்துட்டேன் சார் நினச்சி. ஸோ அவங்க சார்பாக நான் சொல்லிக்கிறேன், இந்த அன்பு சகோதரிக்கு நம்ம ஊர் வளர்த்து விட்ட குழந்தை அது. அவங்க மிகப்பெரிய ரவுண்டு வரணும். ஏன்னா இப்போ நிறைய அண்ணி ரோல், அக்கா ரோல் எல்லாம் பஞ்சமாக இருக்குது. இப்போ எல்லாமே வந்து சீரியலில் தான் பிஸியாக இருக்காங்க. அதனால் அந்த இடம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று உங்களுக்கு வாழ்த்துக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் வந்தாலும் விட்டாங்க பாரு ஒரு அடி, ஹீரோவை மிரட்டலான செம்மடி. யாரா இந்த பொண்ணுன்னு பார்த்தா அதான். அதுக்கப்புறம் மந்த்ரா ஃபேஸ் கொஞ்சம் மாறி இருக்கு. என்ன அடி, அப்படி திரும்பினா வீட்டில் பொண்ணுக்கு ஒரு அடி. பக்கத்தில் வந்து உட்கார்ந்தோடனே நான் கொஞ்சம் ஒதுங்கி தான் உட்காந்துருந்தேன், பயந்துட்டு. ஆக அந்த பவர்ஃபுல் கேரக்டரை பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து அவங்கக்கிட்ட ஒரு தனித்தன்மை இருக்குது. அதை இந்த தமிழ் தயாரிப்பாளர்கள், தமிழ் பட தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பற்றி சொல்லணும். ஹீரோ ரொம்ப இயல்பாக நடிச்சிருந்தார் தம்பி, ரொம்ப நல்லா பண்ணியிருந்து, ரொம்ப இயல்பாக இருந்தது. எல்லோரும் சொன்னாங்க, நீங்கள் லண்டனில் அங்கே இங்கெல்லாம் சுற்றிட்டுருக்கீங்களா, பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? யூகேவா? ஓகே, பிறந்து வளர்ந்த ஊர் யூகே. இவர் தமிழியன். ஸோ லண்டன்லேருந்து பிறந்து வளர்ந்து இங்கே வந்து தமிழ் படத்தில் தமிழர்களுடைய, அதாவது தமிழ் உணர்வு அவருக்கு இருக்கும், அவங்க நம்மளை விட ஜாஸ்தி இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் ரொம்ப இயல்பான ஒரு முகம், ஒரு வில்லேஜுக்கு தகுந்த மாதிரி அந்த மண்வாசனை பாண்டியன் மாதிரி அந்த எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது பாருங்கள். அது என்னது அழகான அந்த பொண்ணு, கொஞ்சம் பார்த்தா நம்ம சௌந்தர்யா மாதிரி இருக்குது ஃபேஸு. நிச்சயமாக நீ இந்த ஜோடி வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும் ஜோடி என்பதை நான் வந்து இங்கே உறுதியாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ இந்த படத்தில் எல்லாமே அமைஞ்சிருக்கு. சிவா தரர தர தரர, இந்த சிவா பண்ண லொல்லு இருக்குது பாருங்கள். அவன் படத்தில் அப்படி ஒரு பியூட்டிஃபுல் சாங்கு. இப்போ ஃபுல் காமெடி பண்ணாலும் ஒரு பாட்டு மனசை மயக்கிட்டே இருக்குன்னா அந்த பாட்டு தான். அனிருத் தான் அதுக்கு காரணம். அந்த அனிருத் இப்போ வேறு மாதிரி போடுறாரு.
பயங்கர அடியாக அடிக்கிறாரு, தாங்க முடியாத அடியாக இருக்கு. ஆக ஒரு நல்ல இசையமைப்பாளர் இந்த படத்துக்கு கிடச்சிருக்காரு. ஒரு நல்ல தயாரிப்பு, நல்ல குழு, நல்ல எடிட்டர், நல்ல டான்ஸ் டைரக்டர். அவங்க வந்து அழகாக அவங்களே நடிக்கலாம் போல் இருக்கு. நடிச்சிருக்கீங்களா? அவன் நல்ல தலைமை இயக்குனர். அப்புறம் நம்ம தம்பிகள்லாம் ரொம்ப அழகாக பேசுனாங்க. எங்கே அவர் விஜய் டிவி பாரு, அவர் தங்கதுரை வந்து பயங்கரமான ஆளாக இருப்பார் போல் இருக்கு. டப்புன்னு எல்லாத்தையும் பிட்டு அப்படி விட்டுருந்தா எல்லாத்தையும் உடச்சி போட்டிருப்பார் போல் இருக்கு. அப்படியே நிறுத்த சொல்லிட்டாங்க. நான் இந்த படத்தை பற்றி முக்கிய ரகசியங்கள் எல்லாம் அவர் தனியாக தள்ளிட்டு போனால் கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, மிர்ச்சி சிவாவுக்கு இந்த படத்துக்கு என்னடா சம்மந்தம், நான் பார்த்த உடனே ஜெர்க் ஆகிட்டீங்க. நானும் பேரரசன் தானே சிறப்பு விருந்தினர்கள். இன்னொரு சிறப்பு விருந்தினர் இங்கே எதுக்குப்பா வந்தாருன்னு பார்த்தேன். நம்ம சிவா, நாங்கள் 3 பேர் தவிர இன்னொரு சிவா எதுக்குன்னு நாங்கள் பார்த்தோம். அதுதான் மிர்ச்சி சிவா, எதுக்கு வந்தீங்க, இங்கே என்ன வேலை அப்படின்னே கேட்டேன் நான் சிவா. ஏய் சரி, ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் நிச்சயமாக இந்த கம்பெனிக்கு சிவா நிச்சயமாக பண்ணுவார். ஏன்னா இந்த கம்பெனியுடைய தரம் தெரிகிறது, இந்த ட்ரெய்லர்லேயே தரம் தெரிகிறது. ஆனால் சிவா சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவருடைய மேக்கப் மேன் இந்த படத்தில் வேலை செஞ்சுருக்காரு. அன்பு சகோதரர், வாங்க, நீங்கள் வாங்க மேலே. உங்கள் பேர் என்ன? சசி. இவர் ஒரு நடிகர் பேர் தான் சசிகுமார். தேசிய விருது பெற்ற மேக்கப் மேன் இவர். அவருக்கு ஒரு நல்ல கைத்தட்டு. அதாவது இன்னைக்கு கூப்பிட்டா வருவாங்களான்றது சந்தேகம். நிறைய பெரிய பெரிய விழாக்களுக்கெல்லாம் எங்களையெல்லாம் கூப்பிடுறதே கிடையாது. நம்ம போனால் நம்மளை கண்டுக்குவாங்களான்றது எங்களுக்கு சந்தேகம். அதனால் நாங்கள் போகிறதில்ல. இந்த சின்ன படங்கள், புதிதாக படம் எடுக்கிறவங்க, அவங்க கூப்பிட்டா மட்டும் நாங்கள் ஓடி வந்துடுறது. ஏன்னா அவங்களுக்கு எங்களை விட்டால் வேறு ஆள் இல்லை, எங்களுக்கு அவங்கள விட்டால் வேறு ஆள் இல்லை. ஏதோ ஒரு மேடை எங்களுக்கு கிடைக்கிறது, நம்ம மனசில் இருக்கிறதில் கொட்டி தீர்க்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்கிறது என்பதற்காக. அந்த மாதிரி இல்லாமல் தன்னுடைய மேக்கப் மேன் இந்த படத்தில் வேலை செஞ்சுருக்காருன்ற இதுலேயும் அவர் கூப்பிட்ட ஒரு வார்த்தைக்காக இந்த ஒட்டுமொத்த குழுவையும் பாராட்ட வந்திருக்கிற நம்ம மிர்ச்சி சிவா அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். மிர்ச்சி சிவா அவர்கள் இந்த திரைப்படத்தை வாழ்த்த வந்திருப்பது என்டையர் சக்ஸஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரியே வாழ்த்த வந்த மாதிரி. ஏன்னா இன்றைக்கி வந்த படங்கள் அவர் படம் தான் சக்ஸஸ்ஃபுல் நம்பர் 1 ஓடிட்டுருக்கு. பறந்து வா மகனே, பறந்து வா என்று கூறி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ சார். அழகாக மட்டும் பேசல, அழகாக 2 லைன் எங்களுக்காக பாடுங்க. ரொம்ப நன்றி ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. அடுத்தபடியாக நான் கூப்பிடுற பர்சன் பற்றி சொல்லணும்னா, ஹீஸ் ஆல்சோ அ வெரி அமேசிங் டைரக்டர் அண்ட் லிரிசிஸ்ட். அவர் பார்க்க ஸ்லைட்டாக சாந்தமாக இருந்தாலும் பயங்கரமான படம்லாம் கொடுத்துருக்காரு. ஐ லைக் டு இன்வைட் பேரரசர் டு சே a few words. தூப்பானு அக்ஸா கூட ஹீரோயின் மாதிரி இருக்காங்க, சீக்கிரம் நடிச்சிருங்க. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வந்து நான், சிவா சார், உதயகுமார் சார் வந்து உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் மந்திரா மேடம் பேரை சொன்னாங்க, வந்தாங்க. அவங்க என் பக்கத்தில் உட்கார வந்தாங்க. ஒரு உருவம் குறுக்க மறிக்குது, அப்படியே இங்கே உட்காரு, இங்கே உட்காரு, இங்கே உட்காரு. என்னடா அது மந்திரா மேடம் இங்கே உட்கார வராங்க, வேறு யார் பண்ணுவாத, நம்ம தலைவர் தான். என்னடா நம்ம உட்கார வந்தாங்களே, விடாப்படியாக உட்கார வச்சிட்டாரேன்னு பார்த்தேன். அது அப்புறம் ஆறுதல் பரிசு எனக்கு. எனக்கு ஒரு இடையூறு வரும்போது பின்னாடி எனக்கு ஒரு வரம் கிடச்சிடும் எனக்கு. அதனால் நான் அப்புறம் தெரிஞ்சது, எப்போவோ மிஸ் ஆன ஒன்று. தான் படத்தில் அறிமுகப்படுத்தும் நடிச்சிருந்துருக்காரு. அன்றைக்கி சில சூழ்நிலை மிஸ் ஆகி போச்சு. இங்கே மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு குறுக்க தடுத்து பக்கத்தில் உட்கார வச்சிட்டார். சரி, ஓகே. அதுக்கும் ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்துக்கப்புறம் கொஞ்சம் மனசு ஆறிச்சு எனக்கு. அதே சோகப்படம் பாடணும் நம்ம.
நம்ம வந்து இந்த எண்ணத்தை சொல்லுவேன் இருக்குல்ல, அது சோகமாக பண்ணுங்க. என்னத்தை சொல்வேனுங்கோ அப்படின்னு சோகமத்தம் போடணும் அதை. மந்திரா மேடம் ஹீரோனை பண்ணும்போது நான்லாம் அவங்க ஒரு ரசிகர். நான் மட்டும் இல்லை, அப்போ இளைஞர்கள் எல்லாருமே அவர் ரசிகர் தான். இப்போ கொஞ்சம் இளைஞர் பாட்டை தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ உதயகுமார் ரசிகராக இருக்கார் இன்னமும். மேடம் வாழ்த்துக்கு மேடம். உங்களுடைய திருப்பி உங்கள் ரீஎன்ட்ரி வந்து ரொம்ப வரவேற்கக்கூடியது. வணக்கம், வாழ்த்துறோம். நம்ம மிர்ச்சி சிவா சார், உண்மையிலே சார் இப்போ நாங்களாம் இது எங்களுக்கு தத்து விட்டாங்க. எங்களை உதயகுமார் சென்னையெல்லாம் இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சுக்குன்னு தத்து விட்டாங்க. ஒரு ஆடியோ லான்ச்சுக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு கேட்குறதே இல்லை, இதுலேயே எழுதுறது ஆர்வி உதயகுமார், பேரரசு, ஒரு லிஸ்ட் இருக்கும். ஆமாம், இண்டஸ்ட்ரிலாம் அடிச்சுட்டு தான் கொடுக்குறது. கொடுக்கும்போது தெரியும் நம்ம போட்டிருக்காங்கன்ட்டு. அந்தளவுக்கு ஆகிப்போச்சு. ஏதாவது பரவாயில்ல, சில நைட்டு கூப்பிடுவாங்க 9 மணிக்கு. சார் நாளைக்கு 6 மணிக்கு வந்துருங்க சார். என்ன படம்ப்பா? சார் இந்த படம் சார். இப்படிலாம் நடக்கும். அதான் யாருமே இல்லை, யாருமே கிடைக்கல, யாருமே இல்லை, நீங்களாவது வாங்க அப்படின்னா என்னையா அந்தளவுக்கு ஆகிப்போச்சு நிலமை. ஒரு ஃபஸ்ட்டு இந்த ஒரு தேட்டர் சொல்லி தேட்டரில் நீங்கள் இருக்கீங்களா? அது ஒரு காலம் இருந்துச்சு. அப்படி ஒரு காலத்தில் சார் 18ஆம் தேதி ஆடியோ ரிலீஸ் சார், நீங்கள் இருக்கீங்களா சார் இல்லை கேட்டு பண்ணாங்க. இப்போ கேட்குறதே இல்லை, தாய் மாமா மாதிரி ஆகிட்டோம். அவன் பேரை போட்டுருது எப்படி வந்தால் நம்ம வந்து தாய் மாமா வாழ்த்துற மாதிரி நாங்கள் வாழ்த்திட்டு போவோம். அதனால் எங்களுக்கு இது வந்து சகஜம், ரெகுலர் லைஃப் மாதிரி ஆகிப்போச்சு. காலைல இருந்துச்சு பல்லு வச்சு குளிக்கிற மாதிரி ஒரு ஆகிப்போச்சு. இன்றைக்கி எனக்கு இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே இருக்க போகிறேன். அதனால் மிர்ச்சி சிவா சார், உண்மையை நீங்கள் வந்து என்ன சமீபத்தில் ஒரு பறந்து போ அப்படின்னு ஒரு ஹிட்டை கொடுத்துட்டு பிஸியாக இருப்பிய வந்து வாழ்த்துட்ருக்கீங்க. மிர்ச்சி சிவா பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இவருக்கு யாரும் போட்டியே இருக்க முடியாது. இப்போ சூப்பர் ஸ்டார் இருக்கார்ல, சூப்பர் ஸ்டாருக்கு அப்பப்போ ஒரு போட்டி வரும். அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் தான், நீ தான்லாம் வரும். இவர் அகில உலக சூப்பர் ஸ்டார். அகில உலக சூப்பர் ஸ்டாருக்கு போட்டியே இல்லை. அவர் ரூட்டு தனி ரூட்டு, தனி வழி. என்ன அவர் வந்து என்னென்னா உதயகுமார் சொன்ன மாதிரி ராமுங்கிற இயக்குனர் எவ்வளோ ஒரு உணர்வுபூர்வமாக ஒரு மெல்லிய கதைகள், ஒரு வாழ்வியலை அழகாக அப்படியே நரம்பில் அது ஊசி போட்டு ஏற்றுற மாதிரி ஏற்றுறவர். அவர் இவர் வழிக்கு வந்தாரா இல்லை இவர் அவர் வழிக்கு போனாரா? ரெண்டு கொஞ்சம் கலந்துருச்சு. ரெண்டு கலந்து தான், உங்கள் பாணியும் அவர் பாணியும் கலந்து தான் பறந்து போ. அது இன்றைக்கி நல்ல ஹிட்டு. இன்றைக்கி வெற்றிப்பட ஒரு நாயகன் வந்து உட்காந்துருக்க. வாழ்த்துக்கள் சார். தங்கராஜ் தங்கத்துறை நிறைய பழமொழி கேட்டிருக்கேங்க. இங்கே இவர் ஒன்று சொன்னார், எனக்கு குழப்பம் போச்சு. கோங்குரா சட்னி கொழுந்தியா பட்டினி. ஏப்பா சரி, கோங்குரா சட்னி ஓகே, அது ஆந்திரா ஸ்பெஷல். கொழுந்தியா பட்னி எந்த ஸ்பெஷல்? அது ஆந்திரா ஸ்பெஷலா, தமிழ்நாடு ஸ்பெஷலா, கர்நாடகா ஸ்பெஷலா? நான் சொல்கிறேன், இங்கே கோங்குரா சட்னி வைக்கிறீங்களோ இல்லை வெங்காய சட்னி வைக்கிறீங்களோ தேங்காய் சட்னி வைக்கிறீங்களோ, கொழுந்தியா பட்னி எவனா போடுவானா சார்? பொண்டாட்டியும் பட்டி போடுவாங்க சார், கொழுந்தியா பட்னி போட மாட்டாங்க. என்ன உதயகுமார் சார் சொல்லு, கரெக்டு தானே? அதுதான் அவர் கொழுந்தியா பட்னிங்கிறது அந்த வார்த்தையை பகிருங்குது. எப்படி சார் கொழுந்தியா பட்னி போட முடியும் நம்மளுக்கு? அது கொஞ்சம் ஆமாம் ஆராய்ச்சி பண்ணுவா. ஆமாம் அவன் கொழுந்தியா அது இருக்கலாம். கொழுந்தியா நினச்சி அவர் மட்டும் இல்லை, எல்லாருமே பட்னி தான். அது சுப்பிரமணிய சிவா சார், அவர் உதயகுமார் சார் நீங்கள் பாராட்டுங்க, தப்பு இல்லை. நல்ல கவிஞர், நல்ல இயக்குனர், அவர் எவ்வளோலாம் பாராட்டலாம். கண்ணாசனோட பெரிய கவிஞர் சொல்லிக்க, தப்பு இல்லை. அவர் வந்து 2 இடம் நான் தாக்கப்பட்டேங்க. அவரை சொல்லும்போது என்னவென்று சொல்வதம்மா அப்படின்னார். உதாரணத்துக்கு பேரரசும் ஒரு கவிஞர் தான் அப்படின்னு நான் எத்தனை நல்ல பாட்டில் எழுதியிருக்கேன். துவைச்ச துணியே துவைப்பம்மா,
அரைச்ச மாவை அரைப்போம்மா, இது ஒன்று தான் கிடைச்சது நான் எழுது பாட்டில். நான் நினச்சிட்டேன் அவருக்கு மட்டும் அப்படியே அழகான ஒரு கவித்துவமாக ஒரு வரியை சொன்னீங்களே. ஸோ அட்லீஸ்ட்டு நான் சொல்லவா, நான் எழுதுனதில் இன்னும் நிறையா இருக்குது, படுமாங்காலாம் இருக்குது, எவனும் எழுத முடியாது. நான் நினச்சிட்டேன் சரி என்னவென்று சொல்வதும் அப்படி எழுதினாரு, என்ன சொல்வேனுங்க அப்படின்னு. அதான் கொஞ்சம் ஒட்டி வந்திருக்கான். துவைச்ச துணியை துவைப்பாமல் எத்தனை அதுவும் துவைச்சிட்டே இருக்கான், அது அழுக்கே ஆகாது சார். என்னவென்று சொல்லும் போது கிளவி ஆயிரும். ஆனால் துவைச்ச துணி துவைச்சிட்டே இருந்தால் அது அழுக்கே, அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே, அவர் சொன்னார்னு அப்புறம் இவர் தாக்குறாரு என்னைய. ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா போதும் எங்கள் தலைவருக்கு. அவர் லீடு கொடுத்துட்டார் சுப்பிரமணிய சிவா. பாட்டு எழுதுறவங்களாம் பாட்டு எழுத முடியாது, அது வந்து அப்படியே அவ்வளோ ஊறணும் என்ன எல்லாம் என்னை தாக்குற மாதிரி இருக்குது. நான் எந்த பாட்டு அந்த மாதிரி எழுதலையா, இவர் தான் எல்லா பாட்டும் எழுதியிருக்காங்க அப்படியே. அதனால் பாட்டு எழுதுறவங்களாம் பாடாசர் ஆயிட முடியாது. எங்கே தெரியும் சொல்லணும்ல, நீங்கள் நானும் சொல்லியிருந்தா அவர். ஆனால் ஒன்று நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை முரண்படுறேன். எல்லா வகையிலும் கவிஞரோட இயக்குனர் தான் மேல் அப்படின்னு சொல்ல முடியாது. சில இடங்களில் இயக்குனரோட கவிஞர்கள் மேல். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எத்தனையோ இயக்குனர்களுக்கு பாட்டு எழுதியிருக்கிறார். இன்றைக்கி நிறைய இயக்குனர் பேர் தெரியாது, ஆனால் கண்ணதாசன் தமிழ் இருக்கும் வரை அவர் பேர் இருக்கும். நீங்கள் சொல்கிற சில இயக்குனர் ஓகே, சில இயக்குனர் கவிஞரோட மேலாக இருப்பாங்க. அது உங்களை மாதிரி அந்த இதை சொல்லுவீங்களே வாழ்வியல் உணர்வுபூர்வம் அடிக்கடி சொல்லியிருக்கேன். இது எனக்கு தெரியல, வாழ்வியல் என்ன தெரியல எனக்கு இன்னுமே. அதுக்கு நான் கற்றுக்கணும் கேட்பது என்ன வாழ்வியல் என்னன்ட்டு. ஒருத்தர் உறவுகளோடு வாழ்கிறதும் வாழ்வியல். உதயகுமார் என்ன சார், அவர் என்ன சொல்கிறாருன்னா லவ் பண்ணதே வாழ்வியல்ங்கிறார். அதுவும் வாழ்க்கையில் ஒன்று அதே வாழ்வியல் இல்லை. நம்மளாம் ஒரு லவ் பண்ணி ஒன்று கிடைக்கிறதே பெரிய விஷயம் போச்சு. 5-6 பண்ணியிருக்காரு. 5ஆவதுல வந்து ஒரு காதலாம், 8ஆவதுல 2ஆவது காதலாம், 10ஆவதுல 3ஆவது காதலாம், காலேஜில் 5ஆவது காதலாம். தயவுசெய்து மீடியாக்கள் வந்து அந்த விஷயத்தை மட்டும் தனியாக அவங்க ஒய்ஃபுக்கு அனுப்புவீங்க, கொஞ்சம் புண்ணியமாக போகும் உங்களுக்கு. அவங்க எத்தனாவது காதல் எனக்கு தெரியவே இல்லைன்னா, உங்களுக்காவது தெரியுமா? எண்ணிக்கையில் அடங்காதில் என்ன பண்ணுறது. அப்புறம் இந்த படம் உசுரே முதல்ல பாராட்டப்பட வேண்டியது கேமராமேன். மாத்தி சாய் பெயிண்டிங்கமாக இருக்குது சார். உங்களுக்கு சாங்கும் சரி, ட்ரெய்லரும் சரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி ஒரு ஒளிப்பதிவு. நீங்கள் வந்து பாலுமதுரா மாதிரி கேப் மட்டும் போடலை, அவர் மாதிரியே ஒளிப்பதிவும் நல்லா ரொம்ப நாளாச்சு. இந்த மாதிரி கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒரு பசுமையாக. முதல்ல உங்களை பாராட்டணும், மியூசிக் டைரக்டர். எல்லா சாங்குமே சார் உதயகுமார் சார் சொன்ன மாதிரி தான், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல இதமான இதயத்தை வர்ற மாதிரி டியூன்ஸ் சாங்ஸு. கவிஞர் மோகன்லால். நான் மோகன்லால்னு மலையாளம் நினச்சிட்டு இருக்கேன், அவர் நம்ம பக்கா தமிழர். ஆமாம், ஆமாம். ஒரு படத்தில் எழுந்தார், எனக்கு அந்தாதி வச்சு ஒரு சாங் எழுதியிருந்தார். ஆமாம், இப்போ தான் தெரியுது அவர் தான் இவருன்ட்டு. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். இந்த படத்து கதாநாயகன் டிஜே ஆனால் அவர் யூகேலேருந்து அந்த மாதிரி சொல்ல நம்பவே முடியல. இது கிராமத்துலேருந்து வந்தாலும் தான் அப்படியே இருக்கார். சூடத்தை அடித்து சத்தியம் பண்ண மாட்டேன். இவர் யூகேலேருந்து அந்த ஃபேஸ் ஆகுது. ஏதோ என்ன கொட்டாம்பட்டி, கண்டனிப்பட்டி, ஆண்டிப்பட்டி, வாடிப்பட்டி. அவருக்கு அப்பவும் இருக்க வாடி தான் வரும். நான் எவ்வளோ அழகாக சொல்லிக்கிருக்கேன், உசிலம்பட்டி எல்லாம் சொல்லிக்கிருக்கேன், அப்பவும் வாடிப்பட்டி. அந்த என்ன வயசான சில நேரத்தில் அந்த இது போகாது, நான் என்ன பண்ணுறது. வெக்கத்தை பாருங்கள் தலைவருக்கு. அடுத்த ஒரு தலைவன் தலைவி படம்னு வருது நினைக்கிறேன். ஆமாம், அதை விட வெக்கமாக இருக்குது.
மாதிரி பக்கா கிராமத்து முகம், சும்மா மண் வாசனை முகம். எனக்கு என்னை பற்றி ராமராஜன், அதுக்கப்புறம் முரளி, அந்த வரிசையில் வருவார்னு தோணுது. அந்த கிராமிய கதையில் பக்கா பொருத்தமாக இருக்கார். ரொம்ப இயல்பான நடிப்பு, இயல்பான முகம். கண்டிப்பாக மிகப்பெரிய உங்களுக்கு எதிர்காலம் இருக்குது சார். வாழ்த்துக்கள். எல்லாரும் பாராட்டிட்டு கதானை விட்டு வச்சிங்களே, சாபம் பெண் பேச பொருளாது, அந்த சாபத்துக்கு ஆளாகக்கூடாதுமா. ஆமாம், அதில் வந்து தலைவர் உஷாராயிருவார். எப்பவுமே ஜனனி மேடம் எப்படி நம்ம கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி ஒளிப்பதிவு பாராட்டணுமோ, அது மாதிரி உங்களுக்கு திருஷ்டி தீப்புற மாதிரி உங்களுக்கு அழகு. கைதிட்டுங்க சார். அட என்னங்க மந்திரா மடத்துக்குலாம் இப்போ பூவை தேய்ச்சி எந்த காலத்து ஆளுன்ட்டு மந்திரா மடத்துக்கு கைதிட்டுனீங்க, ஜனனி கைதிட்ட மாட்டீங்க. நல்லா கைதிட்டுங்க. நல்ல அழகு, ஒரு மலர்ச்சியான முகம், ஹோம்லியான லுக்கு, நடிப்பும் உங்களுக்கு நல்ல சிறந்த நடிப்பு. அழகாக இருக்கீங்க. க்ளோஸ்அப்லாம் வச்சா எப்போவுமே கதாநாயகி அப்படியே க்ளோஸ்அப் வச்சா லட்டு மாதிரி இருக்கணும், திருப்பதி லட்டு மாதிரி. நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க. சிவா சார், நீங்கள் சிரிச்ச நீ தப்பாக நினச்சிடுவாங்களாங்க மேடம், நான் சீரியஸாக சொல்கிறேன். உண்மையில அழகாக இருக்கேன். அவர் இப்படி தான் பண்ணி விட்டார். அவர் ராமையே கெடுத்தவர், இயக்குனர் ராமையே கெடுத்தவர். ஆமாம், ஆந்திரா பக்கம் இப்போ படம் எடுத்திருக்காங்க, 2 பாடல் எடுத்திருக்காங்க. அப்போ அதை நான் கொஞ்சம் டச் பண்ணணும்ல, கதையோடு இருக்கேன். நான் இப்போ வாழ்வியலில் இருக்கேன். நான் இந்த படத்தோட வாழ்வியலோடு பேசிக்கிருக்கேன். என்ன அதனால் சரி. எது சரி, ஓகே. பழனி பஞ்சாமிரதம் மாதிரி இருக்காங்க. எனக்கு பிரச்சனை இல்லை சார், என் படங்க. பழனி பஞ்சாமிரதம் இருக்காங்க. எப்படி அழகாக இருக்காங்கல்ல, லட்டோ ஜிலேபியோ பஞ்சாமிரதமோ, அவங்க அழகாக இருக்காங்க. கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்காங்க, கலையாக இருக்காங்க. கேமராமேன் ரொம்ப அழகாக காட்டியிருக்கீங்க. ஏன்னா அழகாக காட்டியிருக்கீங்க, அது வேறு. அப்புறம் இயக்குனர் நவீன். ஆமாம், ஏன்னா ரொம்ப நாளைக்கு உண்மையிலேயே நிறைய பாட்டு வரும்ல, ஆறுதலாக இருக்குது. இப்படி படம் இடையில வரும்போது உங்களுக்கு உண்மையிலே அது ஆறுதலாக இருக்குது. நாங்கள் சொன்ன மாதிரியே வெட்டு குத்து, கஞ்சா, கடத்தல் இதெல்லாம் பார்த்துக்கணும்ல, அழகாக ஒரு காதலை சொல்லியிருக்கீங்க. ஆமாம், சுப்பிரமணிய நீங்கள் சொன்ன உண்மை தான். ஒரு காலத்தில் எல்லாம் கலந்து வரும். ஒரு ஆக்ஷன் படம் வரும், காமெடி படம் வரும், த்ரில்லர் படம் வரும். ஆனால் காதல் படம் அதிகமாக வரும். இப்போ வரதே இல்லை. இப்போ காமெடி படம் வரதில்லை, எல்லாமே இதாகிடுச்சு. கரெக்டான நேரத்தில் கரெக்டாக ஒரு படம் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். அடுத்து சிவா சார் வச்சு அடுத்த படம் ஆரம்பிச்சிருங்க. உசிரே மிகப்பெரிய வெற்றி அடைந்து இந்த டீம் ஒரு வெற்றி பெற்ற டீமாக அமையணும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். Thank you so much. So, அடுத்தபடியாக I'd like to invite Mithrin Maharajan அவர்கள் onto the stage. Next up, the hero of today's event ne சொல்லலாம். And இதுதான் அவரோட தமிழ் டெபியூ. இதுக்கு முன்னாடி மலையாளம் அண்ட் கன்னடா ஃபிலிமில் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம வந்து ஒரு குட்டி இது பார்த்தோம், வாட் ஹீஸ் டன் வித் த மியூசிக். அண்ட் வி ஆர் வெரி எக்ஸைட்டட் ஃபார் யுவர் ஜர்னி. ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஐ லைக் டு ஆஸ்க் யூ டு சே ஃபியூ வேர்ட்ஸ். மறந்துடுவதனால பேப்பரில் வச்சுருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா வணக்கம். மோர் தேன் தமிழ் மண்ணுக்கு வணக்கம், தமிழுக்கு வணக்கம். தமிழ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது லாலுக்கு தான் தெரியும். ஸோ நன்றிகள் இல்லாமல் இந்த மாதிரி விழா கிடையாது. ஏன்னா நன்றி தான் எல்லாத்துக்கும் முன்னோக்கமாக போகிறதுக்கு. தேங்க்ஃபுல்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஐ வில் ஸ்டார்ட் வித் வெங்கட் சார். ஏன்னா இங்கே இருக்காரா இங்கே இருக்கான்னு தெரியாது. அவர் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. இவங்க வந்து வேறு மியூசிக் டைரக்டர்ஸ் தேடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான், எனக்கு தெரிஞ்ச பையன் தான் சொல்லிட்டு என்னை ட்ரஸ்ட் பண்ணி இந்த படத்துக்குள்ளே முதல் ஸ்டெப் வைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா.
செகண்ட்லி மௌலி காரு. இந்த படத்தோட கம்போசிங் சித்தூரில் இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அவர் யாரை ஒரு புது ஆளை பார்த்தால் முதல்ல கேட்குற கேள்வி தான் சாப்பிட்டியான்னு கேட்பான். சாப்பிட்டியான்னு கேட்குறது ஒரு பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஸ்ட்ரகிளில் நிறைய பேர் சாப்பிடாமல் இருப்பாங்க இண்டஸ்ட்ரியில் வரும்போது. ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. எனக்கு ஒரு இட்லி கடை போயிட்டு, ஏன்னா அவங்களுக்கு சித்தூரில் பெரிய ஃபேன்ஸ் இருக்குது, இங்கே போனாலும் அப்படி இருக்குமா, டைமே இருக்காது. ஸோ இட்லி கடையில் போயிட்டு பையன் தெலுங்கில் செப்புஸ்தே எவ்வளோ சொல்லுவாங்க, தெலுங்கில் கரெக்டாக தெரியாது, அது சொல்லிட்டு அவர் டெய்லி எனக்கு இட்லி தோசை தான் இருக்கும், காசெல்லாம் வேண்டாம், அவர் மேனேஜ் பண்ணி போகிறாரு. தேங்க்யூண்ணா ஃபார் தேட். நவீன், எனக்கு முதலாக கதை சொல்லும்போது எனக்கு அவ்வளோ கனெக்ட் ஆகலை. நான் சாப்பிட்டு இருந்தேன் அப்போது. தோசை ஸோ அவர் என்ன சொன்னான்னா, ப்ரோ நீங்கள் இப்போது இந்த படத்துக்கு இப்போ இந்த படத்தில் இல்லை, நீங்கள் எனக்கு ஸ்கோர் பண்ணி கொடுங்க, அதுக்கப்புறம் நான் பேசலான்னு சொல்லிட்டு. ஸோ கடகடன்னு வீட்டுக்கு போயிட்டு எனக்கு தமிழ் படம் பண்ணணும் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்தேன் இங்கே தமிழில் வர்றதுக்கு. ஸோ திடுக்கிடுன்னு போயிட்டு நான் வந்து ஒரு ஸ்கோர் பண்ணி கொடுத்தேன். 2 minutes நான் கால் பண்ணி சொன்னேன், ப்ரோ நான் அனுப்பியிருக்கேன்னு. இந்த 2 minutes முடிஞ்ச பிறகு டக்குன்னு எனக்கு கால் வந்துட்டு, ப்ரோ நீங்கள் இந்த படத்தில் நீங்கள் தான் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர்னு சொன்னாங்க. தேங்க்யூ ப்ரோ நவீன் ப்ரோ. அந்த வேர்டு இல்லாமல் நான் இருக்காது. கம்மிங் டு டிஜே ப்ரோ, உங்களுக்கே தெரியும் அவர் ஒரு மியூசிஷியன், சிங்கர், பர்ஃபார்மர். ஸோ அவருக்கு தெரியும், முன்னாடி சொன்ன மாதிரி அவர் ஈஸியாக பண்ணியிருக்கலாம், இந்த படம் மியூசிக் பண்ணியிருக்கலாம். ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு ஒரு பங்கு இருக்குது. டிஜே தேங்க்யூ ஸோ மச் மேம். செமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில். ஏன்னா நம்ம ஸ்கோர் பண்ணும்போது இட்ஸ் ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தால், அந்த விஷுவல் சூப்பராக இருந்தால் நமக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு செமையாக நமக்கு ஒரு எனர்ஜி இருக்கும், ஒரு உற்சாகம் இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து மந்த்ராமா, டிஜே, ஜனனி, எனக்கு கிரண் தான் வருது வாயில், எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஸ்கோர் ஹாஸ் கம் அவுட் வெரி வெல். தேங்க்யூ ஃபார் ஆல் யோர் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூம்மா. அப்புறம் பாலாஜின்னு சொல்லி ஒருத்தர் நவீன் இல்லாத டைமில் கூட இருந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிடா. கமிங் டு மை சிங்கர்ஸ், தமிழ் தெலுங்கில் வருது இந்த படம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10-15 சிங்கர்ஸை மேனேஜ் பண்ணியிருக்கோம். அதில் எனக்கு என்ன ரொம்ப இமோஷனலான கனெக்ட் என்னென்னா, நான் மலையாள படம் முதல்ல டெபியூ மலையாளத்தில் வந்து நான் சித்ராமா வச்சு ஆரம்பித்தோம். இந்த படத்துலேயும் சித்ராமா பாடி தான் நாங்கள் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கு முதல் நன்றி வந்து நவீனுக்கு, அதுக்கப்புறம் மௌலிகாருக்கு. ஏன்னா அந்த பட்ஜெட் கொடுக்கணும்ல, ஒரு 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 டெபியூட்டனுக்கு அந்த பட்ஜெட் கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம். ஸோ தேங்க்யூ நவீன் ப்ரோ. அடுத்தது வந்து அது முடிச்சு நெக்ஸ்ட் ஈவினிங் வந்து சின்மய அக்காவோட ரெக்கார்டிங் இருந்தது. எல்லாரும் அவர் நான் கொஞ்சம் கரார் இருப்பார்னு சொல்லி நான் கொஞ்சம், ஏன்னா வின்சென்ட் அங்கிள் தான் கோஆர்டினேட்டர், ஸோ அவர் கொஞ்சம் கரார் இருப்பார் பார்த்துக்கன்னு சொல்லி தான் வந்தேன். சச் அ பியூட்டிஃபுல் ஹியூமன் பீன். எப்படி சொல்லுதுன்னா, அவர் டீ ஆர்டர் பண்ண போயிருந்தான். ஸோ நான் கேட்டேன், அம்மா எனக்கு டீ இல்லையா, உனக்கு வேணுமா, என்ன டீ, ஏதோ ஒரு இஞ்சி டீன்னு சொல்லிட்டு த ஹோல் குரூ கிட்டத்தட்ட 12 மெம்பர்ஸ் இருந்தாங்க. எல்லாருக்குமே 3 ஃப்ளாஸ்கில் டீ ஆர்டர் கொடுத்து ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ தேங்க்யூ சின்மயக்கா, தேங்க்யூ சித்ராமா அண்ட் ஸ்ரீகாந்த், சச் அன் அமேசிங் சிங்கர் ஸ்ரீகாந்த் ஹரிஹரன். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் சப்போர்ட் பண்ணியிருக்கான். தேங்க்யூ ஸோ மச் டா. சத்யபிரகாஷ் அண்ணா, ஹரிச்சரன், கபிலன், செந்தில் கணேஷ் அண்ணா, மனோஜ் சார்லாம் வாய்ப்பே இல்லை, ஒரு லெஜெண்டரி சிங்கர். எகெயின் தேங்க்ஸ் டு மௌலி காரு, காசு கொடுத்தது நீங்கள் தான். லாஸ்ட் ஒரு மெயினாக லிரிக்ஸ் ரைட்டர். நாங்கள் காலேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு ஜேர்னி. அவனுக்கு சுத்தமாக லிரிக்ஸே வராது. அவன் பேசிக்காக வந்து ரைட்டர் டைரக்டர் தான். நான் முதல்ல கேட்டேன், மச்சான் நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ட்ராக் பண்ணுவேன்டா, எனக்கு ஒரு லிரிக்ஸ் ரைட்டர் பிடிச்சி கொடு மச்சான், எனக்கு மியூசிக்கில் யாருமே தெரியாது ஒன்றை தவிர அப்படி சொன்னாங்க அவன். அதுக்கப்புறம் சரி அப்போ நீ எழுதுறியா மச்சான், எனக்கு இந்த மிட்டுக்கிட்டுனால சொல்லுவான்டா, அது என்னவே தெரியாது. நான் சொன்னேன், மச்சான் எனக்கும் தெரியாதுடா, நம்ம சேர்ந்து எழுதுவோமா, அப்படி தான் ஆரம்பித்தோம். நாங்கள் ஒரு முதல் ட்ராக்ல வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 20 minutes முடிச்சு ஃபினிஷ் இட் லைக் தேட். அங்கேருந்து எங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட நிறைய பாட்டு எழுதியிருக்கோம். தமிழ் டெபியூ பண்ணுறோம் மச்சான்,
நீ கொடுத்தா 500 ரூபாய்க்கு இவ்வளோ தான் பேச முடியும், ஜாஸ்தியெல்லாம் முடியாது. நிறைய ஃபேஸ்லெஸ் ஹீரோஸ், நிறைய மியூசிஷியன்ஸ், மித்துன் மை இன்ஜினியர், விஷ்ணு, ஸ்ரீசங்கர், மை கிட்டாரிஸ்ட் அருண், சுபின் ஃப்ளூட்டிஸ்ட், தனஞ்சய். ஏன்னா இவங்க பேர்லாம்னா ஃபேஸ்லெஸ் ஹீரோஸ் தான், பின்னாடி தான் இருக்கும். நான் எங்களுக்கெல்லாம் ஃபேஸ் இருக்குது, முன்னாடி இருக்குது, போஸ்டரில் பேர் இருக்குது. இவங்க இல்லாமல் இந்த படம் என் மியூசிக் வேலை நடக்காது. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். வின்சென்ட் அங்கிள், கட்டம் சிவா அங்கே இருக்கார். ஏன்னா ஸ்கோர் வந்து பியூட்டிஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியிருக்கான் தியேட்டரில். இட் வில் பி அ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் 100% ஷுர். ஏன்னா அவ்வளோ செமையாக பண்ணியிருக்கான். நேற்று நான் கியூபுக்கு அனுப்புறதுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து டைம் கொடுத்து ஒரு பாட்டு வந்து சூப்பராக ட்ரீட் பண்ணியிருக்காங்க. நீ உலகம் பாட்டு ஒரு ட்ரீமி ஃபீல்லாம் இன்னும் அது சூப்பராக பண்ணி கொடுத்துக்குண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. மை அடிஷனல் ப்ரோக்ராமர்ஸ் பாலாஜி, சிவின், என் அப்பா அம்மா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால வர முடியல. ஆனால் ஐ வில் மேக் ஷுர் அவங்க சக்ஸஸ் மீட்லுக்குன்னு எடுத்துகிட்டு வராங்க. என்னோடய அக்கா ஸ்டார்டிங்லேருந்து என்னை ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கான். ஷீ இஸ் லைக் மை மதர், செகண்ட் மதர் டு மீ. லவ் யூ கைஸ், லவ் யூ ஸோ மச். அண்ட் நக்குல், அமல், சிவின், சிம்லி, ரோஷ், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நான் ரொம்ப டவுனான ஸ்டேஜில் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கான். லிரிக்கல் வீடியோ பண்ண ஒயிட் வேவ்ஸ் மீடியா. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஆடியோ லேபிள். ஒரு ஆடியோ லேபிள் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. ப்ரிவிலேஜ் ஆடியோ லேபிள், ஸ்டார் மியூசிக், முருகன் சார், தேங்க்யூ ஸோ மச். அருண், கலை, தேங்க்யூ ஸோ மச்டா. இந்த ஆடியோ லேபிள் எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும், அதை விட பெருமை வந்து வெங்கட் சாருக்கும் மௌலிகாருக்கும் இருக்குது. இட்ஸ் அ ப்ரெஸ்டீஜியஸ் ஆடியோ லேபிள். தேங்க்யூ ஸோ மச். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், உங்கள் பேனா தும்புலையும் ஃபோனில் தான் இந்த படம் எல்லாமே இருக்குது. நீங்கள் நல்லா எழுதுங்க. பாட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்டு படம் தியேட்டரில் வருது August 1st. ட்ரீம் வார் இஸ் பிங்கிங் அப். குவன் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. அவ்வளோதான், ஓவராக பேசிட்டேன்னு நினைக்கிறேன், தெரியாது. மற்றதெல்லாம் சக்ஸஸ் மீட்டில் பேசலாம். அடுத்து நீங்கள் தான். தேங்க்யூ guys, தேங்க்யூ மீடியா, தேங்க்யூ எவ்ரிபடி, லவ் யூ ஸோ மச். எல்லாம் அழகாக பேசி முடிச்சிட்டிங்க. ஒரு 2 lines ஆஃப் உசிரே ஃபார் அஸ், அப்படியே ஃபீல் பண்ணி உருகி உருகி. எல்லாருக்கும் வணக்கம். என்னென்னா நம்ம என்னோடய மேக்கப் மேன் ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி 15 வருஷமாக என் கூட ஒர்க் பண்ணுறாரு குமார். அப்படியே கேட்க அமைச்சிருக்கேன். இது வரைக்கும் நான் நடித்த எந்த படத்துக்கும் வாங்க சார் சீக்கிரம் கிளம்பி போகலான்னு சொன்னதே கிடையாது. இந்த படத்துக்கு நம்ம போய் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஃபாலோ வைப்பேன். அண்ட் நேஷ்னல் அவார்டு வின்னிங் மேக்கப் மேன் ஃபார் வாகை சூடவா படத்துக்காக. அந்த அவார்டு வாங்கினதுலேருந்து எதுக்கு இந்த அவார்டு அவர் கொடுத்தாங்கன்ற டவுட் எனக்கு தினமுமே இருக்குது. அதாவது ஒரு நாள் கூட எனக்கு அது மாதிரி மேக்கப் போட்டதே கிடையாது. எனக்கு வந்து மேக்கப் இல்லாத ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை மாதிரி பண்ணுவார். அதாவது ஷூட்டிங் 9 மணிக்கு வந்தால் போதுன்னு சொல்லுவாங்க, காலைல 5 மணிக்கு வந்து தட்டுவார், சார் வாங்க போயிடலாம் அப்படின்ட்டு. இவர் வேலை என்ன, என்னை போய் அங்கே விட்டுட்டு அவர் வந்து தூங்குறது, இதுதான் அவருடைய வேலையை. ஸோ அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் மேக்கப் மேன் நான் எந்த ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணன்னு தெரில. இனிமேல் கூப்பிடுவேன் நீ எதனா ஃபங்க்ஷனுக்கு என்ன. ஸோ இதெல்லாம் ஜாலிக்காக சார். ஆனால் வந்து உண்மையிலே குமார் டெடிக்கேட்டட் ஒர்க்கர். இங்கேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கரூர்லேருந்து ஓடி வந்து இன்றைக்கி இங்கே ஒரு பெரிய மேக்கப் பண்ணி நேஷ்னல் அவார்டு வின் பண்ணியிருக்காருன்னா, அப்புறம் கேட்டேன் எங்கேயே அந்த அவார்டு, அது வச்சுருக்கேன் சார் வீட்டில் சும்மா இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் பத்திரமா வச்சுக்க, பெரிய விஷயம் நேஷ்னல் அவார்டு. ஸோ ரொம்ப ப்ரௌட் ஆஃப் யூ குமார். பறந்து போயிடல, நீ இருக்கியா. ஓகே. ஸோ ஒன் ரீசன், ஏன்னா ஒரு மேக்கப் மேன் வந்து ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணி இந்த படம் நல்லா வரணும் சார் அப்படின்னு ஒர்க் பண்ணுறாருன்னா அந்த படத்தோட டீம் எந்த அளவுக்கு அவங்க கூட ஒன்றா இருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது வந்து தேங்க்ஸ் குமார். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மௌலி சார், நான் இப்போ லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் வெரி எனர்ஜெட்டிக். இப்போ வந்த எல்லாருமே வந்து எனக்கே ஒரு டவுட் வந்துருச்சு, இந்த படத்துக்கு உசிரே பதிலாக வந்து எதனா ஒரு கேன்டீன் இல்லைனா வந்து ஒரு ஹோட்டல் அப்படி வச்சுருக்கலாம் போல இருக்குது. ஏன்னா வந்து வரவங்க எல்லாமே வந்து ப்ரொடியூசர் நல்லா சாப்பாடு கொடுத்தா அதே தான் சொல்கிறாங்க. தங்கதுரை வந்து நானும் ரொம்ப நல்லா பேசுவாருன்னு பிளான் பண்ணால் கோங்குரா சட்னி, மீன் குழம்பு, ஐயோ இன்னும் குக் வித் கோமாளிலே. ஸோ அந்தளவுக்கு ஒரு டீமை நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப சந்தோஷம் சார். உண்மையிலேயே நீங்கள் சொன்னீங்க. இது எனக்கு ரொம்ப ஷாக்கிங். நிறைய இந்த ஆடியோ லான்ச் என்னென்னா, என்னை கேட்காமே எனக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துருன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. என்னை கேட்காமே வந்து இந்த படத்துக்கு நடிப்பாருன்னு சொல்கிறாரு. ஆனால் இது என்ன படம், என்ன அட்வான்ஸ், இன்னும் எதுவுமே வரவே இல்லை எனக்கு. இன்னும் அதுதான் இங்கே வந்து ஒரு பெரிய விஷயமே.
ஸோ ஆல் தி பெஸ்ட் மௌலி சார். உங்களுடைய பேஷன் டுவர்ட்ஸ் மூவிஸ் வந்து நிச்சயமாக உங்களை நல்ல லெவலில் கொண்டு போகன்ற பெரிய நம்பிக்கை இருக்குது. அண்ட் ட்ரீம் வாரியர்ஸ் ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க கையில் இருக்கிறதுனால நீங்கள் சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது எனக்கு. அண்ட் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் அவர் இன்னும் 3 பேரை சொல்லியிருந்தாருன்னா வடபழனியில் எல்லா பேரையும் கவர் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து வந்து சொல்லிகிட்டே இருந்தார். பிரதர் தேங்க்யூ ஸோ மச். பட் ஐ கேன் ஈஸிலி ரிலேட். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு படம்னும் போது நம்ம எப்படியா ஜெயிக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க, உசிரை கொடுத்துவார். ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு இப்போ உங்கள் டீமை பார்க்கும்போது சென்னை 28 டீம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ யங் டீம், ஐ எம் வெரி ஹாப்பி. நீங்கள்லாம் ஜெயிக்கணும்னு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அண்ட் லிரிசிஸ்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா லால் அப்படின்னா மலையாளம் மோகன்லால் வர பார்க்குறதுக்கு மோகன்லால் மாதிரி தான் இருக்கார் அவர். அம்மா மோகன்லால் ஃபேன், இவர் மோகன்லால் வச்சிட்டாங்களா பேர்? ஓ வெரி நைஸ். ஸோ இப்போ என்னென்னா அவர் ஆச்சரியம் என்னென்னா ஒரு லிரிக் நல்லா எழுதியிருக்காருன்னு சொல்லலான்னு பார்த்தா உங்களை பார்த்து தான் சார் தமிழ் கற்றுக்கிட்டேன் அப்படின்னாரு. சென்னை 28 பார்த்து தான் தமிழே கற்றுக்கிட்டாரு. அதாவது இப்போ எனக்கு உண்மையிலே டவுட் வருது, அதை பார்த்துட்டு கற்றுட்டு ஒருத்தர் பாட்டு எழுதுறாருன்னா என் தமிழை பார்த்து உண்மையிலே வந்து பெரிய விஷயம் பிரதர். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். அண்ட் கேமராமேன் அண்ட் அவர் வந்து ரொம்ப மனசார பேசினார். ஸோ நிச்சயமாக பிரதர் ஆல் யூ ஹார்ட் ஒர்க் வில் டெஃபினெட்லி பே ஆஃப். ஓகே. அண்ட் இந்த படத்தில் நடித்தேன். அப்புறம் யோகி கீழே ஏன்பா கொஞ்சம் ஒரு சேர் போட்டு உட்காருங்க, பெரிய ஆர்டிஸ்ட் அவர் வந்தால் எவ்வளோ பேர் எவ்வளோ மக்கள் சிரிப்பாங்க தெரியுமா? ஜஸ்ட் கை காட்டுங்க யோகி, ஒரு சேர் போடுங்க. வா யோகி மேலே வாயா. ஒண்டர்ஃபுல் ஆக்டர் அவர். வெரி குட் பர்ஃபார்மர். உட்காருங்க. ஸோ எப்படியே நான் ஒவ்வொருத்தரையாக சொல்லிட்டு வரேன். அண்ட் இப்போ வந்து மந்த்ரா மேம் வந்து இங்கே இருக்காங்க அப்படின்னாங்க. நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து மந்த்ரா மேம் எங்கே தான் தேடிட்டே இருந்தேன். நானும் தங்கதுரை அவர் மாதிரி தான். ஓகே. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து இந்த ட்ரெய்லர் போட்டதுக்கப்புறம் ஆர் உதயகுமார் சார் சொன்னார், நீயும் படத்தில் நடிக்க வைப்பா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க சீன் பார்த்தா அவங்க எல்லோரும் அரைஞ்சிட்டே இருக்காங்க. அதை பார்த்து தான் அவர் நீயும் படத்தில் சேர்த்துக்கப்பா அப்படின்னு சொன்னாரான்னு தெரியல. அந்தளவுக்கு என் மேலே உங்களுக்கு அன்பு இருக்குது சார். தேங்க்யூ மந்த்ரா மேம். வெல்கம் பேக் அகெயின். அண்ட் உங்கள் ஃப்ரேம் பார்க்கும்போது நீங்கள் இப்போ விட்டுட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்து நடிக்கிற மாதிரி இல்லை, அப்படியே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சுப்பிரமணியம் சிவா சார் என்னென்னா வந்து காதல் படத்தை பற்றி பேசிட்டாரு. உண்மையிலேயே அவர் சொல்லுது கரெக்டு தான். அவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கே வந்து ஏக்துஜியில கிளிய மாதிரி ஒரு படம் தமிழில் நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் என்னென்னா இந்த விஷயம் கேட்டோன்னா ப்ரொடியூசர் என்னை பார்க்கவே இல்லை பாருங்கள். ஏன்னா வந்து அதோட ஒரு பெரிய காமெடி படம் எதுவுமே இருக்காதுன்னு அவருக்கு தெரியும். ஓகே. ஸோ வேணாம் சார், நம்ம வேறு சார் இது சார். ஓகே சார், தேங்க்யூ சார். அண்ட் இப்போ ஆர் உதயகுமார் சார் ஒரு 10 மினிட்ஸ் நாங்கள் கீழே உட்காந்து பேசியிருந்தோம். என்னென்னா இவங்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் சாதிச்சவங்க, லெஜெண்டரி. என்ன ஒரு டேலண்ட்டு அவர் பாருங்கள். அந்த நிலவே முகம் பார்த்து அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு வந்து எப்படி ஷூட் பண்ண அப்படின்னு சொன்னார் சார். ஹேட்ஸ் ஆஃப் சார். அதெல்லாம் சாதாரண விஷயம். ஏன்னா ராஜா சாரை பற்றி அவர் சொல்லும்போது சொன்னார், உணர்வுபூர்வமாக ஒரு இசையமைப்பாளருக்கும் ஒரு லிரிசிஸ்ட்டுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருந்தால் தான் அது மாதிரி பாட்டு வரும் அப்படின்ட்டு. உங்கள் சாங் ஒவ்வொன்றும் ஜெம் சார். எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா ஒரு பாட்டு கேட்டால் அந்த பாட்டு மைண்டில் ஓடிட்டே இருக்கும். நான் அந்த பாட்டு எனக்கு இப்போ ஓடிட்டே இருக்குது. அது நீங்கள் கொடுத்த சாங்ஸ் தான் சாதாரண சாங்ஸ், இன்னும் எக்ஸ்ட்ரானரி சாங்ஸ். அண்ட் நான் திருப்பி வரேன். அதுக்கப்புறம் வந்து பேரரசு சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார். இல்லை அவரெல்லாம் ப்ரூவ் பண்ண டைரக்டர் எவ்வளோ ஹிட்ஸு கொடுத்துருக்காங்க. அவர் சொன்னார் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னா, இல்லை இந்த படத்துக்கு நீங்கள் வந்து தேங்க்ஸ் இங்கே இல்லை கீழே சொன்னார். ஏன்னா நாங்கள் வந்து இதை வேலையாக வச்சுருக்கோம். நிறைய சின்ன படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து வேலையாக வச்சுருக்கோம். சொல்லுங்கள் எத்தனை டைரக்டர்ஸ் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மாதிரி வந்து மற்ற படத்தை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். அண்ட் நான் வந்து இதெல்லாம் வந்து உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப பேஷனோட பண்ணுறாங்கன்னு நினச்சேன். அப்புறம் இங்கே வந்து உட்காந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அவர் மந்த்ரா மேடம் பக்கத்துலேயும் இவர் ஹீரோயின் மேடம் பக்கத்துலேயும் உட்காரத்துக்காக நடுவில் நம்மளை உட்கார வைக்கிறதுக்காக தான் இவ்வளோ பேசியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை. ஸோ சார் நான் என்ன கெஸ்ட்டுனாங்க, நான் யார் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் பாருங்கள், 2 பேர் நடுவில் நான் உட்காந்துருக்கேன். சார் உங்கள் ஸ்டோரி பயங்கரமாக இருக்கு. ஆனால் நான் ரொம்ப சிரித்தேன் அவர் பேசுகிறது. சார் வந்து இவ்வளோ ஹிலேரியஸான ஒரு ஹியூமர் ஸ்பீச் வந்து ரொம்ப நாள் ஆச்சு சார் கேட்டு, ரொம்ப ஜாலியாக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு அந்த ஆக்டர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க பிரதர் பின்னாடி எல்லாருமே. அண்ட் டான்ஸ் மாஸ்டர் அவங்க வந்து என்னை மட்டும் பார்க்காம போயிட்டே இருக்காங்க. புரியுது இல்லை, எல்லா டான்ஸ் மாஸ்டருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது என்னை பார்த்தாலே. ஓகேங்களா? ஸோ ஏன்னா என்னை பார்த்து ஒருத்தர் யாருன்னா பயப்படுறாங்கன்னா அது டான்ஸ் மாஸ்டர் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா வந்து நான் ஆடுற ஸ்டெப் என்னாலே 2வது தடவை போட முடியாது. ஓகே.
அது வேற அவங்க பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, பின்னாடி இருக்க டான்ஸஸ் அவர் என்ன அவர் என்ன பண்ணுறாரு ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்படின்வாங்க. அதில் 2வது டேக் போடும்போது வேறு மாதிரி வரும். ஒரு தடவை எல்லாரும் என்ன வந்துட்டாங்க பக்கத்தில், எப்படி சார் நீங்கள் ரைட் கால் எடுத்து ரைட் கையே எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னாங்க. அப்போ தெரிஞ்சால் சொல்ல மாட்டேனப்பா, அது தானாக வருது. எப்படி டான்ஸ் வந்து ஒரு கிஃப்ட்டு சார் எனக்கு. அதான் நல்ல வேலை மந்த்ரா மேம் இது வரைக்கும் நம்ம படம் பார்த்ததில்லை, அதனால் நான் சொல்லதான் சீரியஸாக எடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து படத்தில் நடித்த ஹீரோ, அவர் வந்ததுலேருந்து இது வரைக்கும் நான் பார்க்குறேன் இன்னும் கேரக்டராகவே இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை பார்த்து அவர் சிரித்தது இப்போ தான் சிரிக்கிறாரு, இப்போ கூட சிரிக்க மாட்டாரு. இன்னும் வந்து அந்த ஆக்ஷன்லேயே தான் இருக்கார். ஆனால் லண்டன்லேருந்து வந்திருக்காரு, பேஷன் தமிழ் படத்தில் வந்து நடிக்கணும், பேர் வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில். உண்மையிலே ஆல் தி பெஸ்ட் பிரதர், ஆல் யுவர் ஹார்ட் ஒர்க் வில் டெஃபினெட்லி பே ஆஃப். அண்ட் ஹீரோயின் ஜனனி மேடம் அண்ட் பேரரசு சார் சொன்ன மாதிரி எல்லா ஃபிலிம்லேயும் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அண்ட் நிச்சயமாக நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அண்ட் இந்த படத்துடைய டைரக்டர் நவீன், கங்க்ராச்சுலேஷன் பிரதர். என்னென்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க நிறைய பேரில். நவீன் அப்படின்னா கை தட்டுறது. ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் மறந்துட்டோம், நவீன் அப்படின்னா போதும். ஸோ வெரி குட். ஸோ நவீன் திருப்பியும். ஸோ நவீன் என்னென்னா, ஒரு படம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நம்ம எந்த மாதிரியான ஜானர் வேணால் எடுக்கலாம். இப்போ வந்து இருக்கிற ஜானர் வந்து வேறு மாதிரி ஜானர். ஆனால் இந்த படம் நான் பார்க்கும்போது எஸ்பெஷலி வந்து செட் பேஸ்ட் ஆன் ரியல் லைஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு போட்டாங்கல்ல, அப்படின்னும் போது எனக்கு ஒரு காதல் படம் பார்த்த ஒரு ஃபீல் வருது. ஏன்னா அது ரியல் லைஃப் ஈவெண்ட் அப்படின்னும் போது. ஸோ பாலாஜி சக்திவேல் சார் வந்து நம்ம எல்லாரையும் வந்து ரொம்ப ஹாண்டிங்காக, அது வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கும். அது மாதிரி இந்த படமும் ஒரு பெரிய படமாக இருக்குன்றது வாழ்த்துக்கள் பிரதர். ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு. ஓகே. அண்ட் வேறு யார் பேர் நான் மறந்துட்டேன்னா வெங்கட் சார். வெங்கட் சார் தேங்க்யூ சார். இந்த படத்துக்காக நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். அண்ட் டே நைட்டாக தூங்காமல் ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ மற்றபடி ஒன்றுமே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே ஒன்ஸ் மோர் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நேற்று தான் திருப்பி அந்த தேட்டர்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்தோம். அண்ட் ராம் சார் எப்படின்னா வந்து படத்தில் கூட என்னை இப்படி மரம் ஏற விடல. படத்துக்கு ரிலீஸ்க்கு அப்புறம் என்னை தேட்டராக ஏற விட்டு இன்றைக்கி வந்து நான் எங்கே இருக்கேன்னு தெரியாமல் அந்தளவுக்கு என்ன ஒரு பொசிஷனில் சர்க்கஸில் இந்த குரங்கை கூப்பிட்டு போவாங்களோ ஒரு ஏரியாவா, இப்போ தான் சென்னைக்கு திருப்பி கூப்பிட்டு வந்திருக்காரு. இப்போ என்ன பயணம், இன்னும் ஃபோன் பார்க்கல. ஃபோன் பார்த்தோன்னா கிளம்பி வந்துருங்க அப்படின்ற மாதிரி. ஹைதராபாடா இல்லை சார், அவர் ஒரு தேட்டர் வச்சுருக்காரு, அவர் லிஸ்ட்டு. அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. பட் ஐ எம் வெரி ஹாப்பி. உங்களோட எனக்கு இந்த சப்போர்ட்ன்ற வார்த்தை அவ்வளோ விருப்பம் இல்லை. யுவர் லவ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ். நீங்கள் இல்லைனா அந்த படம் வந்து அவ்வளோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்னும் நிறைய பேர் என் மேலே கோபமாக இருக்கீங்க. நிச்சயமாக அந்த ரிவ்யூஸ் மேடம் படிச்சிடுறேன் ரிவ்யூஸ். ஓகே, தேங்க்யூ. அதே மாதிரி இந்த படத்தை நீங்கள் வந்து உங்களுடைய அன்பும் ஆதரவும் தேவை. அண்ட் ப்ளீஸ் என்கரேஜ் இஸ் நியூ டீம். ஐ ஹாவ் அ ஸ்ட்ராங் ஃபீலிங் இவங்க எல்லாமே வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அண்ட் இந்த மாதிரி இருக்க படத்துக்கும் இனிமேல் வரப்போகிற படத்துக்கும் தேங்க்யூ. உதயகுமார் சாருக்கும் பேரரசு சாருக்கும் ரொம்ப நன்றி. நைட்டு 9 மணிக்கு கூப்பிட்டு காலைல என்ன படம்னு தெரியாமே வராங்கன்னா உண்மையிலேயே வந்து அவங்கள உண்மையிலேயே பாராட்டணும். ஆனால் இங்கே வந்தோன்னு தான் தெரிஞ்சுது எதுக்காக வந்தாங்கன்ற ஒரு விஷயமும் மந்த்ரா மேம்க்கும் ஜனனி மேம்க்கும். ஆனால் அவங்க 2 பேரும் ஜாலியாக பேசி கலாய்ச்சிக்கிறாங்க, அதை கேட்கறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ் திங்ஸ், நீட் யுவர் விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் ஆல்வேஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். லவ் திஸ் டீம். ஆல் தி பெஸ்ட். ஓஸ்ட் மேடம். ஓஸ்ட் மேடம் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க மேடம். தேங்க்யூ. ஒருத்தர் கை தட்டிடுங்க அவங்களுக்கு. ஏன்னா இவங்களை பார்த்தா அடுத்தது இவங்க அங்கே கீழே உட்காந்துருப்பாங்க போல இருக்கு. அடுத்தது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது. குட் லக் மேம். தேங்க்யூ. Now it's a very special moment and the moment of the day ne solla. I'd like to request our special guests Udayakumar avargal, Perarasu avargal and Shiva avargal to unveil the audio launch CD and present it to our lovely Usure team. First video eduthalam, adukapro pictures. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற பெரியவங்க, மீடியா நண்பர்கள், சிறப்பு விருந்தினர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. எனக்கு எங்கே தொடங்குறேன்னு தெரியலை. முக்கியமாக தமிழ் மக்கள் எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா அவங்களால தான் இங்கே நிற்கிறேன்னா. இந்த படத்தில் வந்து மியூசிக் டைரக்டர், கேமராமேன், அப்புறம் வந்து முக்கியமாக இந்த டைரக்டர், ப்ரொடியூசர், மந்த்ரா மேம், டிஜே, மெல்வின், தங்கத்துறை, எல்லா அந்த படத்தில் இருந்த எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நன்றி.
ப்ரொடியூசர் சார் வந்து எப்போவுமே நாங்கள் சொல்கிற மாதிரி அவர் ப்ரொடியூசர் மாதிரி இருக்கிறது இல்லை, அவ்வளோ கூலாக தான் இருப்பார். டைரக்டர் சார் வந்து எப்போது அந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவர் ஸ்டோரி சொல்லும் போதே அந்த எவ்வளோ அழகாக சொன்னாரோ அதே மாதிரி தான் படம் வரைக்கும் வந்து அவ்வளோ அழகாக வந்து அந்த படத்தை எடுத்திருந்தார். இப்போ வந்து படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது. நீங்கள் போய் உங்களோட அன்போட ஆதரவோட போய் எல்லாருமே பாருங்கள். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், அப்படியே எல்லாரும் உட்காந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. அப்புறம் வந்து சாவித்ரி மேம் இந்த படத்தில் வந்து அவங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா நாங்கள் போகிற எல்லா இடத்துக்கும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி வருவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எங்களோட மேனேஜர் வெங்கட் சார். இருக்காரா? வெளியே போயிட்டாரா? ஓகே, அவர் தான் முக்கிய காரணம். ஸோ அவருக்கு வந்து திரும்பவும் ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். இந்த படத்தை பாருங்கள், குடும்பமாக போய் பாருங்கள், எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியல இதை எப்படி நன்றி சொல்கிறேன்ட்டு. ஆனால் இங்கே வந்த எல்லாருக்குமே இந்த படத்தில் முக்கியமாக வந்து மியூசிக் வந்து சொல்லவே தேவையில்லை. பாடல் ரொம்ப அழகாக இருந்துச்சு. தேங்க்யூ. எனக்கு அது கேட்கும்போதே, நான் ஃபஸ்ட்டு கேட்கும்போதே சொல்லியிருந்தேன் அவ்வளோ நல்லா இருக்குன்னு. இப்போ ரியலாக பார்க்கும்போது அப்படியே தியேட்டரில் பார்த்த ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ நன்றி, நல்லா பண்ணியிருக்கிறீங்க. ஐயோ அப்படியா, மன்னிச்சிருங்க. ஓகே, பாடலாசிரியர் உங்களுக்குமே நன்றி. ரீம் வாரியர்ஸ் ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்னொரு கை மாதிரி. அவர் உங்களுக்குமே இங்கே வந்ததுக்கு சார் ரொம்ப நன்றி. ஸோ எல்லாருக்குமே நன்றி. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் வந்து பாடிய சிங்கர்ஸ் எல்லாருக்குமே இன்னும் ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். 1672. முதல்ல ப்ரெஸ், மீடியா, மக்கள், பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா குடும்பத்துக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் சீஃப் கெஸ்ட் எல்லாம் போயிட்டாங்களா? ஓகே. அவர் சிவா சார் சொல்லியிருந்தார் எதுக்கு சிரிக்காமல் இருக்கான்னு. நர்வஸாக இருக்கேன், அதனால தான். அசூரனுக்கு அப்புறமா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆயிடுச்சுல இப்படி ப்ரெஸ் மீடியா நண்பர்களை சந்திச்சு. ஸோ நர்வஸாக இருக்கு. ஆரம்பித்த நாட்களை நினச்சி பார்க்கும்போது பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. என்னை இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்தது அந்த இசை தான். ஸ்கூல் டைம்ஸில் சின்ன வயசில் யார்கிட்டையும் அவ்வளோ பேசாமல் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்தேன். இசைக்கிட்ட மட்டும் பேச ஆரம்பித்தேன், பாட ஆரம்பித்தேன். என்னோடய உணர்வுகளை வரிகள் மூலமாக வெளிப்படுத்தினேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டு எழுதி பாடி நானே அதை ப்ரொடியூஸ் பண்ணி 16 வயசில் முட்டு முட்டு அந்த பாடல் மூலமாக அறிமுகமான உலகத்துக்கு 2013. அதுக்கப்புறமா எந்த சினிமா பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு ஈழத்தமிழ் குடும்பத்திலிருந்து வந்தவன் தான் நான், டிஜே அருணாச்சலம். தமிழ் சினிமாவுக்கு கூட்டிகிட்டு வந்தவர் என் குரு, மை மென்டோ வெற்றிமாறன் சார். அவருக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். ஒரு வேல்முருகனா இந்த உலகத்துக்கு ஒரு ஆக்டராக அறிமுகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறமா அசூரனை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அந்த ஒரு படத்தினால நிறைய சந்தோஷமும் வாழ்க்கையே மாறிடுச்சு. அந்த ஒரு படத்தை பார்த்துட்டு வந்த டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே, என்கிட்ட மனசார கதை சொன்ன டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. என் மேலே நம்பிக்கை வச்ச அந்த டைரக்டர்ஸில் ஒருத்தர் தான்
நவீன் டி கோபால். நவீன் வந்துட்டு ஃபஸ்ட்டாக என்கிட்ட வந்துட்டு உசுரே, அப்போ டைட்டில் இல்லை, இந்த கதையை சொன்னதும் ஒரு நிஜ கதை, சித்தூரில் ராகவான்ற ஒரு பையனுக்கு நடந்த ஒரு நிஜ கதையை சொன்னதும் எமோஷ்னல் ஆகிட்டேன். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ராகவா என்ற ஒரு கதாபாத்திரம் ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஒரு நல்ல பையன், ஒரு ப்ரொட்டாகனிஸ்டாக எனக்கு இந்த கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நவீன். தேங்க்யூ ஸோ மச். என்னை நம்பி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அசூரனில் ஒரு வேல்முருகனுக்கு டோட்டல் ஆப்போசிட்டாக ஒரு சட்டில்டான ஒரு ரோல். எனக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு பெரிய சிலம்பரசன் அண்ணா ஃபேனுன்றதால அவரோட கோவில் ஞாபகம் தான் வந்துச்சு. கோவில் படத்தில் அந்த சக்திவேல் என்ற ஒரு கதாபாத்திரத்தை மைண்டில் வச்சுட்டேன். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மறக்கவே முடியாது. நவீன், உங்களோட டெடிகேஷன், உங்களோட டிட்டர்மினேஷன், இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். தமிழ்லையும் தெலுங்குலேயும் வருவீங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த படத்தோட தூண், சிரிச்சிட்டே இருப்பார், செந்திலிப்பான முகம், மோலி கிருஷ்ணா சார், ஸ்ரீ கிருஷ்ணா ப்ரொடக்ஷனில் அவங்களோட டெபியூ. வாழ்த்துக்கள். அண்ட் என்னை நம்பி, இந்த டீமை நம்பி நீங்கள் இந்த படத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. 22 நாட்களில் முடிச்சு கொடுத்துருக்காரு. பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். தேங்க்யூ. நீங்களும் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்கள். மோலி கிருஷ்ணா சார் எப்படி இந்த படத்துக்கு ஒரு தூணா நின்னாரோ, அவருக்கு தூணா நின்னவங்க தான் வெங்கடேஷ் சாரும், மூர்த்தி சார், ஜேபி, இவங்க எல்லாம். ஸோ உண்மையாக சொல்லப்போனால் இவங்க எல்லாரும் இல்லாமல் இந்த படம் எவ்வளோ தூரம் வந்திருக்காது. ஸோ அவங்களோட ஆதரவும் அவங்களோட சப்போர்ட்னால தான் இந்த படம் எவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு டெஃபினட்டாக கைத்தட்டி ஆகணும். அதுக்கப்புறமா இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஆக்டர்ஸ், வெல்கம் பேக் ராசிமா. தமிழ் சினிமா டெஃபினெட்லி டிசர்வ்ஸ் யூ. இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்கள். Not just as characters, but you know, as many other important roles நிறைய இருக்கு. ஜனனி, அவங்கள லாஸ்ட்டாக நான் லியோவில் பார்த்தேன். சின்ன பொண்ணு, பட் ஒரு மெச்சூரான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். டெஃபினெட்லி இன்னும் நிறைய லீட் மெச்சூர்ட் ரோல்ஸ் பண்ணணும். அண்ட் இந்த படத்துலேயும் உங்களோட படத்தை பார்த்துட்டு அந்த லாஸ்ட் 20 நிமிஷம் 20 மினிட்ஸ் கிளைமேக்ஸ் வந்துட்டு நவீன் பிரதர்கிட்ட சொல்லியிருந்தேன். ரொம்ப சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. அண்ட் இந்த படத்தில் நண்பர்களாக, என் ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு நடிச்சிருக்கிற ஆதித்யா, தங்கதுரை அண்ணா, மெல்வின், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னை ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ என்டர்டெயின் பண்ணீங்க. தேங்க்யூ. காமெடியெலாம் சொல்லி இன்னும் நிறைய ஒர்க் பண்ணலாம். இந்த படத்தோட இந்த விழாவின் நாயகன், இந்த இவெண்ட்டோட ஹீரோ, கேரளாவிலேருந்து அப்படியே தூக்கிட்டு வந்திருக்காங்க, கிரண் ஜோஸ். லைட்டாக வருத்தமாக தான் இருந்துச்சு. நம்ம எதுக்கு இசை, நான் ஒரு மியூசிஷியனாக இன்னும் கொஞ்சம் இன்வால்மெண்ட் கொடுத்துருக்கலாமே, அவருக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கலாமேன்னுட்டு டியூரிங் த செட். பட் இது உங்களோட டெபியூ, தமிழ் டெபியூ, தமிழ் மியூசிக்கல் டெபியூ. த ஸ்பாட்லைட், யூ டிசர்வ் த ஸ்பாட்லைட். ஸோ கண்டிப்பாக ஒரு ரவுண்டு வருவீங்க. இன்னும் நிறைய சாங்ஸ் எல்லாம் பண்ணணும். இட் வாஸ் யுவர் ஸ்பேஸ். ஸோ தமிழ்லேயும் மலையாளத்துலேயும் மறுபடியும் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஷூர்.
மேபி அது ப்ரொடியூசர்ஸை சொல்லட்டும். அதுக்கப்புறமா குஹன், தேங்க்ஸ் டு யூ. ஆனஸ்ட்லி நம்ம லாஸ்ட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி வேறு ஒரு விஷயத்துக்காக மீட் பண்ணியிருந்தோம். பட் அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ். ரொம்ப நன்றி ஃபார் சப்போர்ட்டிங் திஸ் இண்டிபெண்ட் ஃபிலிம். அதுக்கப்புறமா பாரதி டான்ஸ் மாஸ்டர் ரொம்ப நன்றி என் கூட கோஆப்ரேட் பண்ணதுக்கு. டார்ச்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு ஒரு அளவுக்கு தான் டான்ஸ் வரும், கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஷி வாஸ் அமேசிங். அண்ட் கிரண் ஜோஸ் போட்ட மியூசிக்கு டெஃபினட்டாக அவங்க பியூட்டிஃபுல்லான ஒரு டான்ஸ் கோரியோ கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு த என்டையர் டீம். ஆர்ட் டைரக்ஷன் சுரேன், பேர் சுரேன் தானே? சவுந்தர். லிரிக்ஸிஸ்ட் லால். நண்பனை லாஸ்ட்டாக விட்டுடலாம். கிரண் ஜோஸை எப்படி நம்ம கேரளாவிலேருந்து தூக்கிட்டு வந்தோமோ அதே போல் நண்பன் மார்க்கே நான் லண்டன்லேருந்து தூக்கிட்டு வந்துட்டேன். கடைசி நிமிஷத்தில் நவீன் பிரதர், இந்த படத்தோட இயக்குனர் வந்துட்டு டிஓபிக்கும் ஒரு சுச்சுவேஷன் ஆச்சு. அவரால் வர முடியாதுன்னு சொன்னதும் என்கிட்ட தான் கேட்டிருந்தார். நமக்கு யார் தெரியும், நம்மளே சினிமாவுக்கு புதுசு. அப்போது என்னோட மியூசிக் வீடியோஸ் மார்க்கி பிரதர் வந்துட்டு என்னோடய மியூசிக் வீடியோஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு இது நான் கூட்டிகிட்டு வந்ததா இல்லாமல் ஹீ டிசர்வ்ஸ் இட். அவரோட திறமை, அவரோட டேலண்ட் கண்டிப்பாக பேசும். சினிமா முதல் படம் மாதிரியே தெரியல. கண்டிப்பாக அவரோட விஷுவல்ஸுக்கு நானும் அடிமை, நானும் ஒரு ரசிகன். ஸோ இன்னும் மேலும் மேலும் வளரணும் மார்க்கி. அண்ட் இந்த டீம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டீம். இதில் பாதி பேருக்கு எல்லாருக்குமே இது டெபியூ தான். ப்ரொடியூசர் சாராக இருக்கட்டும், மார்க்கி டிஓபியாக இருக்கட்டும், நம்ம டைரக்டர் சாராக இருக்கட்டும், அண்ட் நடித்த ஒரு சில பேர் எல்லாருக்குமே டெபியூ தான். அண்ட் நானும் இதை எனக்கு ஒரு டெபியூவாக நான் பார்க்குறேன். என்ன தான் அசுரன், 10 தலை இந்த மாதிரி படங்கள் நடித்தாலும் ஒரு சோலோ ஆக்டராக உள்ளே வந்ததில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் உங்களை எல்லாரையும் சந்திச்சதில் மறுபடியும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் டைமுக்கும் உங்கள் நேரத்துக்கும். அண்ட் இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். ஆஹா ஒவ்வொன்றும் பேச விரும்பலை, பில்டப் கொடுக்க விரும்பலை. படம் நல்லா இருக்குது. படத்தில் நாங்கள் எல்லோரும் ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும். ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக த கேப்டன் ஆஃப் த ஃபிலிம் பண்ணணுன்றது, அவங்களோட பேரை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கணுன்றது வந்து எல்லாரோட கனவு இருக்குது. அந்த மாதிரி கனவை வந்து நிறைவேற்ற முடியும்னா அது ஒரு ப்ரொடியூசர் வந்தால் மட்டும்தான் அது முடியும். ஏன்னா எத்தனை பேர் ப்ரொடியூசர் கிடைக்காம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க எனக்கு தெரியும். என்ன மாதிரி டைரக்டர்ஸாக சுற்றுறவங்களுக்கு நிறைய பேர் தெரியும். ஸோ அப்படி எனக்கு வாய்ப்பு கொடுத்தா இந்த படம் இன்றைக்கி உசிரன்ற ஒரு படம் வந்து இது நான் கதை எழுதலாம், என்னென்னு நினைக்கலாம், இது அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்டு வந்து எனக்கு வந்து சப்போர்ட் கொடுத்தது வந்து முதல்ல என்னோடய பிரதர், என்னோட ப்ரொடியூசர் மிஸ்டர் மௌலி எம் ராதாகிருஷ்ணன் சார். அதே மாதிரி அவருக்கும் இந்த படத்துக்குமே வந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அவரோட ஃபேமிலியிலேருந்து அவங்களோட சிஸ்டர் ஜலஜா அக்கா, நந்தகிஷோர் சார், யுவராஜ் பிரதர், மற்ற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அவங்க ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அடுத்தபடியாக வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு வரும்போது அது சினிமானாலே யாரும் வந்து வீட்டில் விடுறது ரொம்ப கஷ்டம்தான். எப்போவுமே வந்து நல்லா படின்னு சொல்லுவாங்க, படிப்பு முடித்த உடனே ஒரு நல்ல இடத்துக்கு வேலைக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து 10th கிளாஸ் அப்படிலேருந்தே வந்து கதை எழுதுறது அந்த மாதிரி தான் இருந்தேன். ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு டிகிரி வரைக்கும் படித்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். வீடு என்ன ஆகுது அப்படின்ற ஒரு கவனம் இல்லாமல் நான் பாட்டுக்கு என்னோட நோக்கம் என்னவோ அதுக்காக மட்டும் ஓடிக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் எனக்கு வந்து ஒரு அவ்வளோ தூரம் நான் வந்து இங்கே நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா அதுக்கு முதல் காரணம் எங்கள் அம்மா அப்பா.
ஏன்னா எங்கள் அம்மா அப்பா எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு 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 லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு பையனை படிக்க வைக்கிறாங்கன்னா அவன் நல்லா போய் சம்பாதிக்கணும் அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க. பட் எங்கள் ஃபேமிலியில் வந்து எனக்கு அவங்க கொடுத்த ஒரு பெரிய சொத்தை என்னை படிக்க வச்சுட்டு என்னை ஃப்ரீயாக விட்டாங்க. உனக்கு என்ன பண்ண தோணுமோ அப்படி பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் முதல்ல அவங்க நன்றி சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் எனக்கு நல்லா தெரியும், சென்னையில் வந்து நிறைய பசங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டருக்காக வருவாங்க, வாய்ப்பு கிடைக்காம 1 வருஷம் 2 வருஷம் சுற்றுவாங்க, அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்காம திருப்பி ஊருக்கே போயிடுவாங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு நானும் வாய்ப்பாக சுற்றி இருந்தாலுமே என்னை வந்து எங்கள் அம்மா அப்பா எப்படி பார்த்துக்கிட்டா அப்படி என்னை பார்த்துக்கிட்டு என்னை 12 வருஷமாக என்னை வந்து இந்த சென்னையில் நான் இருந்தது காரணம் எனக்கு சென்னைனாலே எங்கள் பெரியம்மா தான். அவங்க இல்லைன்னா எங்கள் அம்மா அப்பா வந்து என்னை சப்போர்ட் பண்ணி விட்டாலுமே ஆனால் என்னை அந்த இடத்துல வந்து எப்போவுமே நம்பிக்கிட்டே இருந்த ஒரு ஆள் வந்து எங்கள் அம்மா அப்பா விட அதிகமாக நான் நம்பின ஒரு ஆள் எங்கள் பெரியம்மா. அவங்களுக்கு நான் அதிகமாக அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ், அந்த டைமில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு 3-4 பேர் வந்து எனக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கெல்லாம் ப்ரொடியூஸர்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் முதல் ஷார்ட் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணவர் இந்த உசிரை படத்தோட ப்ரொடியூசர் அவர் தான். நான் எடுத்த முதல் ஷார்ட் ஃபிலிமுக்கே வந்து ஒரு 2011 அந்த டைமில் எடுத்திருக்கோம். அப்போவே வந்து எனக்கு இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் அவர். இப்போவும் படம் பண்ணலாம் சொன்னது பண்ணலாம் அப்படின்னு சொன்னார், அவ்வளோதான். ஸோ இது தேங்க்யூ மோடி சார். அதே மாதிரி இன்னொரு 2 பேர் வந்து எனக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் டைமில் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு சைதாப்பேட்டில் மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தார். அவர் வந்து ரீசெண்டாக இறந்துட்டார். ஸோ அவருக்கும் நான் நன்றி சொல்லுவேன். அப்புறம் வந்து ராமசஞ்சீவராவ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர், அவரும் எனக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். அப்புறம் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ அதுக்கப்புறம் ஒரு பைலட் ஃபிலிம்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராவல் போயிட்டு இருக்கும்போது அதில் எனக்கு ஒரு பக்கபலமாக இருந்தது வந்து ஜெயபிரகாஷ் அண்ணா. தேங்க்ஸ் அண்ணா. அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைமில் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அப்புறம் நான் இந்த படத்தை நான் சூஸ் பண்ண காரணம்னா இப்போ ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போகும்போது எப்போவுமே ஒரு கதை வச்சுட்டு சுற்ற மாட்டாங்க. ஒரு 5-6 கதை, ஒரு 10 கதை வச்சுட்டு சுற்றுவாங்க முதல் படத்துக்குன்னு சொல்லிட்டு. நானும் அந்த மாதிரி ஒரு 5-6 கதை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று எழுதிக்கிட்டு ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் வீட்டில் கூட. அப்படி ஒரு 5-6 கதை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் எனக்கு வந்து இப்போ நம்ம ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்ம பழைய ஃபோட்டோ பார்த்தா என்னடா நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். அதே மாதிரி நான் ஒரு 5-6 கதை பண்ணி அந்த முதல் படத்துக்கு அப்ரோச் பண்ணும்போது எனக்கு நிறைய கதைகள் வந்து எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போயிடுச்சு. என்னடா இது இப்படி இந்த கதைலாம் நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போவும் இந்த கதை வந்து நம்ம பண்ணலாம், தைரியமாக பண்ணலாம். அப்படி இந்த கதை வந்து கண்டிப்பாக மக்களுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நம்பின ஒரு கதை இந்த உசிரை கதை. அந்த ஒரு தைரியத்தில் தான் நான் அவர் அப்ரோச் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய டீம் பற்றி பேச விரும்புகிறேன். முதல்ல வந்து அதை ப்ரொடியூசர் சார் பற்றி சொல்லியிருக்கேன். அவர் தான் இந்த படம் ஆரம்பித்தது முதல் காரணம், அவர்லேருந்து வந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த படம் ஒன்று ஆரம்பிக்கணும்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு கதாநாயகன் வேணும். யாராக இருந்தாலும் முதல்ல ஹீரோ யார் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ எனக்கு வந்து அசுரன் படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து வெற்றிமாறன் சாரோட ஒரு தீவிரமான ரசிகன். அப்போ அதில் வந்து நான் டிஜே பிரதரோட நடிப்பை நான் ரொம்ப ரசித்தேன். ஆக்சுவலாக வந்து அது ஒரு மாதிரியாக ஒரு ரஸ்டிக்காக இருந்துச்சு அந்த ஆக்டிங் எல்லாமே. ஸோ அப்போ நான் வந்து அப்போலேருந்து இவரோட கான்டாக்ட் நான் எடுத்துக்கிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே நான் வந்து இவரோட கான்டாக்ட் எடுத்துக்கிட்டு இவர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு டைமில் பேச ஆரம்பித்தோம். போன கதை சொன்னேன், உடனே பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். நானும் அவருக்கு சொன்னேன், அவரும் ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனுடனே அது ரொம்ப டிலே கூட ஆகலை. டப்னு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து 1 by 1 வந்து ஆட் ஆனது. அதுக்கப்புறம் ஜனனி, தேங்க்யூ. ரொம்ப பொறுமையாக அந்த கதை கேட்டு உண்மையிலே ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ பொறுமையாக என்ன சொல்வேனோ அது வந்து அவ்வளோ பொறுமையாக கேட்டு மைண்டில் எடுத்துக்கிட்டு பண்ணுவாங்க. அப்புறம் டிஜே ப்ரோ வந்து யாரோ சொன்னாங்க, நார்மல் டைமில் ரொம்ப ஜாலியாக இருப்பார். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு எங்களுக்குள்ள. பட் ஸ்பாட் வரும்போது நல்லா ஒரு டெடிகேஷனாக ஒரு விஷயம் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக மனசார வந்து நடிப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ பிரதர். அதுக்கப்புறம் ராசி மேடம், மந்த்ரா மேடம், இந்த தமிழில் வந்து மேடம் வந்து நானும் ப்ரொடியூசர் சார் வந்து இந்த கேரக்டர் யார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் வந்து ரெஃபர் பண்ணார், மந்த்ரா மேடம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ உடனே அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணோம். ஃபோனில் தான் கதை சொன்னேன். அவங்களுக்கு கதை பிடிச்சிருந்தது. உடனே அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. என்னென்னா இந்த படத்தில் நாங்கள் யாரெல்லாம் அப்ரோச் ஆகிருக்கோமோ அவங்க எல்லாருமே உடனே ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வந்துட்டாங்க.
ஸோ அதுக்கப்புறம் வந்து மார்க்கி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து 22 நாளில் நாங்கள் ஷூட் முடிச்சிருக்கோம் ஆக்சுவலாக வந்து, இன்க்ளூடிங் சாங்ஸோடு சேர்த்து. அந்த 22 நாளில் நான் முடிச்சிருக்கோன்னா அதுக்கு ஒரு டைரக்டர் மட்டும் நினச்சா பத்தாது, ஒரு கேமராமேன் கண்டிப்பாக ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கணும். நான் என்ன சொன்னாலும் சரி, அப்படி ஒரு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஷூட்டிங் அவ்வளோ ஹாப்பியாக போச்சு. அதுக்கு கேமராமேன் சார் ரொம்ப தேங்க்யூ மார்க்கி ப்ரோ. அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் சௌந்தர் பிரதர் ரொம்ப தேங்க்யூ. மேக்கப் நான் சசி என்ன அவர் இங்கே இல்லை நினைக்கிறேன், கிளம்பிட்டார்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இந்த கேமரா டிபார்ட்மெண்ட்டில் கூட சில பேர் எனக்கு பயங்கர சப்போர்ட் இருந்தாங்க. அப்புறம் அந்த கிம்பல் ஆப்ரேட்டர் அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். அப்புறம் வந்து ஆதித்யா கதிர் பிரதர், தங்கதுரை பிரதர், இவங்க 2 பேரும் வந்து ப்ராஜெக்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் படம் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக அப்படி ட்ராவலாக ஆரம்பிச்சது. 2 பேருமே ரொம்ப நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அது அவங்களுக்குள்ள ஒரு இன்புட்ஸ் எடுத்து அவங்க இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண ஆரம்பித்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ தங்கதுரை பிரதர் அண்ட் ஆதித்யா கதிர் பிரதர். சொல்லுங்கள். ஓகே ஓகே. ஸோ என்னோடய டீமுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. அப்புறம் வந்து என்னோடய டைரக்ஷன் டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க எல்லாமே வந்து நான் ஷூட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்ட்டு கூட அவங்க பேப்பர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தேங்க்யூ சுரேஷ் பிரதர், தேவராஜ், ராஜவேல், அப்புறம் பவன், சங்கர் பிரதர் கோ டைரக்டர், அவருக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஃபைனலாக நான் இன்னொருத்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். இது எல்லாமே ஒரு பையன் டைரக்டர் ஆகணும், எதாவது சாதிக்கணும்னா அதெல்லாம் கல்யாணம் பண்ணது வரைக்கும் தான் அது முடியும். பண்ணிட்டான்னா ஃபேமிலி மேன் ஆகிறதுக்கு நிறையா, இந்த சினிமா அவங்க நினச்சிருந்தா கூட நான் சினிமா விட்டுருக்கலாம். பட் அவங்க எங்கள் அம்மா அப்பா, எங்கள் பெரியம்மா, இவங்கெல்லாம் எப்படி என்னை நம்பி விட்டாங்களோ அதே மாதிரி அவங்க என்னை நம்பி விட்டாங்க. அதுக்கு என்னோடய ஒய்ஃபுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அவங்க பேர் தீபா. அதே மாதிரி எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே, எங்கள் அக்காங்க, மாமாங்க எல்லாருமே எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் இருந்தாங்க. என்னோடய பிரதர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒரு விஷயம், ஃபுட்டு வந்து நம்ம இப்போ ஒரு சாப்பாடு வந்து எல்லாருமே சமைக்கணும்னு சொல்லிட்டு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ரசித்து சமைப்போம். அந்த சாப்பாடு அவங்களுக்கு போகலைன்னா அந்த சாப்பாடு வந்து அடுத்த நாள் குப்பை தட்டிக்கு தான் போகும். அதே மாதிரி ஒரு படமும் அப்படி தான். படம் வந்து பார்வையாளரோட பார்வைக்கு போகலைன்னா அந்த படமும் அப்படி ஆகிடும். பட் நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்ப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் நான் இதை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். விஷிங் யூ ஆல் சக்ஸஸ். அடுத்தபடியாக இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஓகே